நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசனடியார் பெருமென எல்லா உயரும் தொலை எடுத்து தேசம் எதிர்த்துண்ட தொகை முன்பணித்த திருவாளன் வாசமலர்மென் கடல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம். தூக்கு சீர்திருத்தொண்ட தொகை விரி வாக்கினால் சொல்ல வல்ல விரான் எங்கள் பாக்கிய பயனாம் பதி குன்றைவால் செக்கிழாரடி சென்னையிருத்துவாம். எல்லாம் வல்ல பெருமான் அருள்தரும் பன்னார் மொழியமுடன் திரு நாவுடையாருடைய திருவடிகளை வணங்கி எம்பெருமக்கள் நாயன்மாருடைய பொன்னார் திருவடி தாமர்களை மனமொழி மெய்களாலை வணங்கி உரையாசிரி சிவக்குணி ஐயாவுடைய திருவடிகளை நீல நினைந்து அடியனுடைய ஞானாசிரி பிறந்தகையாருடைய திருவடி தாமர்களை மனமொழி மெய்களாலை வணங்கி எழுந்தருளி இருக்கக்கூடிய அடியார் பெருமக்களுடைய திருவடியில் எல்லாம் மனமொழி மெய்களாலை வணங்கி அமைகின்றேன். அன்பார்ந்த சிவனேஸ்வரர்களே, நம்முடைய தொண்டு புராணத்திலே நாவுக்கரசு பெருமானுடைய திருச்சரீரத்தை சிந்திச்சிட்டு இருக்கிறோம். திருவருளால பெருமான் நாவுக்கரசு பெருமான் சமணத்துக்கு சென்று பல ஆண்டுகள் ஆயிரம். சமணத்துக்கு செல்லுகின்ற நிலையை சேக்கிழார் பெருமான் நமக்கு அருளுகின்ற பொழுது நில்லாத உலக இயல்பு கண்டு நிலையா வாழ்க்கை அல்லேன் என்ற அறத்துறந்து சமயங்களானவற்றின் நல்லாறு தெரிந்துணர நம்பர் அருளாமையினால் கொல்லாமை மறைந்துரையும் அமன் சமயம் குறுகுவார். அப்படி சமண சமயத்துக்கு போனதுக்கான காரணத்தை அங்க மட்டும் சொல்றாரு. நம்பர் அருளாமையினால், அவ்வளவுதான். பெருமானுடைய திருவருள் இல்லை. சைவத்தில் நின்று பணி செய்யணும்னா இறைவனுடைய திருவருள் வேணும், இல்லைங்களா? ஆனா அந்த ஒரே காரணத்தை தான் அங்க சொல்றார். அப்படி சென்று நம்பிக்கையாகவே உயிர் வாழ்ந்த தயா நம்முடைய திலகவதி அம்மையார் ஏற்கனவே தாய் தந்தையர் எல்லாம் திருவடி அடைந்து மனம் பேசி முடிக்கப்பட்ட கலிப்பகையாரும் திருவடி அடைகின்ற பொழுது அப்பவே அவங்க தன்னுடைய உயிரை போக்கிக் கொள்ள நினைச்சாங்க. தூண்டுதவ விளக்கணையார் சுடரொழியை தொழுது என்னை ஆண்டருளும் அப்பவே திருவடி அடைய முற்பட்ட பொழுது இவ்வுயரை அவ்வுயரோடு இசை வைப்பேன் என முடிந்தார் என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் அவங்க சொல்றார். அப்ப போய் சிறு பிள்ளையாக இருக்கக்கூடிய நம்முடைய நாவுக்கரசு பெருமான் திருவடியில் விழுந்து அழுகிறார். நம் குலம் பெற்ற தவமே குல கொழுந்து என்று சொல்லி, நீங்க போயிட்டீங்கன்னா நானும் போயிருவேன், எனக்கு யார் இந்த உலகத்துல இல்ல என்று சொல்லி அவர் அழுகின்ற பொழுது தம்பிக்காக உயிர் வாழ்றாங்க. தம்பியார் உலராக வேண்டுமென வைத்ததையா உம்பர் அடை நிலைக்கு அம்பன்மணி நூல் தாங்காத அனைத்துயிர்க்கும் அருள் தாங்கி என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் அந்த இடத்தை அழகா சொல்வார். அப்படி தம்பிக்காக உயிர் வாழ்கின்ற பொழுது தம்பியும் போயிடுறாரு. மீண்டும் அவங்க அம்மா என்ன செஞ்சாங்கன்னா மீண்டும் தன்னுடைய உயிரை போக்கிக் கொள்ள விரும்பல. அப்ப அம்மா என்ன செஞ்சாங்கன்னா ஒரு தவ வாழ்க்கை வாழணும்னு நினைச்சாங்க. அங்கிருந்து நேரம் திருவாமூர்ல இருந்து திருவதிகை போனாங்க. திருவதிகை சென்று அங்கு ஒரு தவச்சாலை அமைத்து இறைவனுக்கு தொண்டு செஞ்சாங்க. அதிகை பெருமானுக்கு உளவாரப் பணி செய்வது, மலர் பறித்து மலர் தொண்டு செய்வது, கோயிலை மெழுகுவது, கூட்டுவது, இப்படியெல்லாம் அந்த சரியை தொண்டுகள் அத்தனையும் செஞ்சாங்க. அப்படி செய்து கொண்டே பல காலம் ஓடி போச்சு. இவரும் சமணத்துக்கு போய் கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டுகளுக்கு மேலேயே ஆயிடுச்சு. இல்ல சின்ன வயசுலயே போயிடுறாரு. அம்மாவும் சின்ன வயசுலயே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அப்படி பல ஆண்டுகள் சென்றதுக்கு பிறகு அம்மா சாமி கிட்ட விண்ணப்பம் வைக்கிறாங்க. தம்பி நினைக்கிறதே இல்லை, அவர் சமணத்துல ரொம்ப அவர் தர்மசேனரா இருக்கிறார். அங்க அவருடைய அறிவாற்றலை வியந்து அவங்க எல்லாம் தர்மசேனங்கிற பட்டம் கொடுத்து பெரிய இதுல வச்சிருக்கிறாங்க அவரை. ஆனா அக்கா பெருமான்கிட்ட ஒரு விண்ணப்பம் வைக்கிறாங்க. சாமி, எனக்குன்னு இருந்தது இந்த உலகத்துல உறவு ஒரே ஒரு தம்பி தான். அந்த தம்பி பரசமயத்துல வீழ்ந்து கிடக்கிறான். நீங்க அவனை நம்ம சைவ சமயத்துக்கு கொண்டு வரணும்னு கேட்கறாங்க. அது ஏன் கேட்டாங்க அப்படிங்கறத கூட சிவக்குணி ஐயா அருமையா சொல்றாங்க. என்னன்னா, தன்னை காப்பாத்துறதுக்கு ஒரு தம்பி வேணும்னு நினைக்கலையாம் அக்கா. தன்னுடைய குடும்பத்துல ஒருத்தர் சிவத்தொண்டு செய்யணும், அது எனக்கு பிறகு செய்யறதுக்கு தம்பி வேணும் அப்படின்னு சொல்லி அம்மா நினைக்கிறாங்க. அப்படின்னா குடும்பத்துல ஒருத்தராவது தொடர்ந்து இந்த சிவத்தொண்டு செய்யணும். அப்படி எல்லாத்துக்கும் அறிவுறுத்துற மாதிரி அந்த இடம் வரும். அப்பதான் பெருமாட்ட விண்ணப்பம் வைக்கிறாங்க. தூண்டுதவ விளக்கணையார் சுடரொளியை தொழுது என்னை ஆண்டருளும் நீராகில் அடியேன்பின் வந்தவனை ஈண்டுவினை பரசமயர் குளிரென்றும் எடுத்தால வேண்டுமென பலமுறையும் விண்ணப்பம் வைத்தார் அப்படின்னார். ஒரு நாள் 2 நாள் அல்ல, பல நாட்கள் விண்ணப்பம் வைக்கிறார். இந்த தூண்டுதவ விளக்கணையார் சுடரொளியை தொழுது அப்படின்னார். சுடரொளினா பெருமான், தூண்டு தவ விளக்குங்கிறது திலகவதி அம்மா. அப்படி என்னை ஆண்டருளும் நீராகில் அடியேன் பின் வந்தவனை, எனக்கு பின்னாடி வந்தவனை பரசமய குழியில வீழ்ந்து கிடக்கிறான், நீங்க நம்ம சைவ சமயத்துக்கு கொண்டு வரணும்னு பல நாள் அப்படி விண்ணப்பம் வைக்கின்ற பொழுது பெருமான் என்ன செஞ்சாருன்னா, ஒரு நாள் அவருடைய கனவிலே தோன்றி மண்ணு தபோதனையாருக்கு கனவின்கண் மலவிடையார்
உன்னுடைய மனக்கவலை ஒலினி அப்படின்னா, நீ ஒன்னும் கவலைப்படாத, உன்னுடன் பிறந்தான் முன்னாமே முனியாகி எமையடைய தவம் முயன்றான் அன்னவனை சூளை மடுத்து ஆட்கொள்வோம் என்று சொல்லி, அப்படி சூளை நோய் கொடுத்து நம்ம மீண்டும் ஆட்கொள்வோம் என்று சொல்லி உன்னுடைய மனக்கவலை ஒலி. ஏன்னா முன்னாமே முனியாகி எமையடைய தவம் முயன்றான் அப்படின்னு, போன பிறப்பிலேயே இறைவனுடைய திருவடியில் இருந்தவர், வாகீசராக கைலாயத்தில் தவம் செய்து கொண்டிருந்தவர் நம்முடைய நாவுக்கரசு பெருமான். போன பிறப்பில் அவருக்கு பேரு வாகீசர், இந்த பிறப்பில் அவருக்கு பேரு மருள் நீக்கியார் அப்பம்மா வைத்த பெயர், அப்புறம் சாமி வச்ச பேரு திருநாவுக்கரசு, அப்புறம் ஞானசம்பந்த பிள்ளையார் வைத்த பெயரு அப்பர், சமணர்கள் வச்ச பேரு தர்மசேனர் இல்லைங்களா. மொத்தம் 5 பேரு நம்முடைய நாவுக்கரசு பெருமானுக்கு உண்டு. அதான் அப்படி வாகீசராக இருந்த பொழுது தவம் செய்தவர் நம்முடைய நாவுக்கரசு பெருமான். அதனால சாமி கனவுல சொல்லிடுறாங்க. அதே மாதிரி ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, பெரிய சாமியினுடைய திருவருள், அதனால ஒரு வயிற்று வலி, தீராத ஒரு வயிற்று வலி வருகிறது. அந்த வயிற்று வலியை கூட சொல்லுகின்ற பொழுது இதுல நம்முடைய அப்புதி நாயனாருடைய புராணத்தில் சொல்லுவாருங்க. அது என்ன சொல்லுவாருன்னா, அருளு பெரு சூளையனால் அப்படின்னு சொல்லுவாருங்க. சூளையை அருள் அப்படின்ற அந்த இறைவனுடைய திருவருள் தான் சூளையாக வந்தது அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா இவரை ஆட்கொள்வதற்காக வந்த சூளையர் அவரை துன்புறுத்துறதுக்காக வந்தாலும் கூட மீண்டும் சைவ சமயத்திற்கு கொண்டு வருவதற்காக வந்தது அந்த சூளை தான். சூளை வரலைன்னா அக்காவை பத்தி நினைக்கவே மாட்டார். சூளை நோய் வந்தாச்சு. சூளை நோய் ரொம்ப படாத வேதனைப்படுறார். அப்படி எல்லாம் வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிற பொழுதுதான் அவருக்கு சமணர்கள் எல்லாம் என்னென்ன செய்யணுமோ அத்தனை செய்வாங்க. அது என்ன செஞ்சாலும் அந்த சூளை நோய் சரியாகிறதே இல்லை. அப்பதான் அவருக்கு ஒரு நினைவு வருகிறது, நமக்குன்னு ஒரு அக்கா இருந்தாங்க, அவங்க திருவதியில் இருக்கிறாங்க, அவங்கள நாம ஆளை விட்டு வர சொல்றார். அதாவது சமையல் செய்யறதுக்கு ஒருத்தர் கொடுத்திருக்கிறாங்க, அவருக்கு ஊட்டுவான் அவனுக்கு பேரு. இந்த ஊட்டுவான் தனை விட்டார் அப்படின்னு சொல்லுவாருங்க. அப்படி அந்த சமையல்காரன் சொல்றான். என்ன சொல்ற அப்படின்னா, இந்த மாதிரி உங்களுடைய தம்பி ரொம்ப வேதனையோட இருக்கிறாரு, சூளை நோயோடு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி கேட்கிற பொழுது அக்கா கேட்கறாங்க, எப்படி இருக்கிறான் அப்படின்னு சொல்லிக்கிறது. உயிர் மட்டும்தான் இன்னும் போகல, அவ்வளவு வேதனையோடு இருக்கிறார் அப்படிங்கிற பொழுது அப்ப அம்மா என்ன சொன்னாங்க அப்படின்னு அந்த இடத்துல அதான் இந்த பாட்டுங்க. என்றவன்மன் கூறுதலும் யான் அங்கு உன்னுடன் போந்து நன்றறியா அமன் பள்ளி நன்னுகளேன் எனும் மாற்றம் சென்றவனுக்கு உரை என்று திலகவதியார் மொழிய அன்றவனும் மீண்டு போய் புகழ்ந்தபடி அவருக்கு உரைத்தான். அதாவது இந்த இடத்துல அக்காவுடைய ஒரு உரைப்பை பார்க்கணும் நம்ம. திலகவதியாருடைய உரைப்பு, தம்பி வயிற்று வலியோடு இருக்கிறார், போய் பார்க்கத்தான் வேணும். ஆனா இருக்கக்கூடிய இடம் சரியில்லை. எப்படிப்பட்ட இடம்? சைவத்தை நிந்தனை செய்யக்கூடிய சமணப்பாலி. அதனால நன்றறிய அமன் பள்ளி நன்னுகளேன் என வார்த்தை. அது தம்பியா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, சைவத்தை நிந்தனை செய்யக்கூடிய ஒரு இடத்துக்கு நான் வரமாட்டேன்னு போய் சொல்லுங்க. அதான் அக்காவுடைய உரைப்பு, திலகவதி அம்மாவுடைய உரைப்பு. நம்ம என்ன செய்யணும்னா, சைவத்தை பத்தி யாராவது குறைவா பேசுறாங்கன்னா தைரியம் இருந்தா அந்த இடத்துல தட்டி கேட்கணும். நம்ம இப்படி பேசாத, ஏன் இப்படி பேசுறேன்னு சொல்லி கேட்கணும். அப்படி கேட்கறதுக்கு நமக்கு முடியல அப்படின்னா அந்த இடத்துல இருக்கக்கூடாது, காதை பொத்திட்டு வந்துடணும். உமையம்மை கந்தபுராணத்துல வருது. உமையம்மை தவம் செய்கின்ற பொழுது சிவபெருமானே ஒரு கிள வேடத்துல போறார். அப்படி ஒரு கிள வேடத்துல போய் ஏமா இப்படி தவம் செய்யற அப்படின்னு சொல்லி உமையம்மையிட்ட கேட்கிற பொழுது, சிவபெருமானை வேண்டி தவம் செய்யறேன், சிவபெருமான் நான் கணவனாக அடையணும் அப்படின்னு சொல்றாங்க. அவரே என்ன சொல்றாருன்னா, அவன் சுடுகாட்டு சாம்பலை பூசிக்கொண்டு ஆடக்கூடியவன், அவன் இவனை வச்சு நல்லா காப்பாத்துவானான்னு கொஞ்சம் இழிவா அவரே சொல்றாரு. அப்ப அம்மா என்ன செய்யறாங்கன்னா, காதை பொத்திக்கிறாங்க. சிவபெருமானுடைய இழிவான வார்த்தைகளை கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி காதை பொத்திக்கிறாங்க. அதற்கு பிறகு பெருமான் அவருக்கு அருள் செய்தெல்லாம் கந்தபுராணத்துல விரிவா வரும். அப்ப பெருமானை பற்றி யார் என்ன ஒரு குறை சொன்னாலும் அந்த இடத்துக்கு நாம போகக்கூடாது. இல்ல நம்ம தைரியம் இருந்தா தட்டி கேட்கலாம், ஏன் இப்படி நீ சொல்ற, சிவ அபச்சாரம் செய்யாத அப்படின்னு சொல்லி தட்டி கேட்கலாம். ஆனா அக்கா அந்த மாதிரி இருந்ததுனால அங்க நான் போக முடியாது, தம்பியாகவே இருந்தாலும் போக முடியாது, போய் சென்றவனுக்கு உரைமன் அப்படிப்பாங்க. பெரிய புராணத்துல 2 இடங்கள்ல 3 இடங்கள்ல தான் நாவுக்கரசு பெருமான அவன் இவன் வரும். அக்கா சொன்னது இந்த இடம் தான், சென்றவனுக்கு உரைமன் அப்படின்னு சொல்றாங்க. என்றவன் முன் கூறுதலும் என்று முன் அவன் சொல்லுதலும், நான் அங்கு உன்னுடன் சென்று யான் அங்கு உன்னுடன் போந்து நன்றறிய அமன் பள்ளி நன்னுகளேன் எனுமாற்றம். நன்மை நெறி அறியாத அமனர் பாலியனை
நான் நன்ன மாட்டேன் அப்படின்னா நாங்கள் வரமாட்டேன் என்று சொல்லி அவனிடம் உரைப்பாயாக என்று திலகவதியார் சொல்ல, அப்போ அம்மாவுக்கு எவ்வளோ உரைப்பு இருந்திருக்கும் பாருங்களேன். அக்கானால ரொம்ப கடுமையான அக்கா, ரொம்ப கண்டிப்பான அக்கா. கடுமைனா ரொம்ப வயிற்று வலியோடு வந்த தம்பிக்கு கூட என்ன செஞ்சாங்க அப்படின்னா, முதல்ல திருநீரை பூசி விட்டு அவரை வயிற்று வலிக்கெல்லாம் அவங்க பண்டதமெல்லாம் செய்யலை, ஒரு தோண்டியும் விளக்கு மாத்தையும் கையில் கொடுத்து போய் பற்றறுப்பார் தமை பணிந்து பணி செய்வீர் என பணித்தார் அப்படின்ட்டு போய் முதல்ல பணி செய் அப்படின்னு சொல்லி, அதற்கு பிறகுதான் அவர் கூற்றாயின ஒரு பதிகம் பாடிட்டே பணி செய்யறார். அப்ப நீண்ட நாள் கழிச்சு தம்பி அது வயிற்று வலியோடு வந்திருக்கிறாரு அப்படிங்கிறதுக்காக அவருக்கு ஓய்வு கொடுத்து தன்னுடைய மரணசாலையில படுக்க வச்சு அப்படியெல்லாம் எதுவும் செய்யலை, தோண்டியும் விளக்கு மாத்தையும் தான் கையில் கொடுத்தான். அப்படி அக்கா திலகவதி அக்கா. அதனால சொல்றாங்க, அப்படி அவனும் அதே மாதிரி திரும்பி போய் அன்றவனும் மீண்டு போய் புகுந்தபடி அவருக்கு உரை செய்யறான். அக்கா என்ன சொன்னாங்களோ அது அப்படியே நாவுக்கரசு பெருமாட்ட சொல்றாரு. நன்றறியார் அவன் பள்ளிகி அப்படின்னார், நான் அங்கு சேர்கிறேன் என்றமையால் அவனை இங்கு சாரும்படி சொல்க. நாங்க வர முடியாது அப்படின்னு என்ன அர்த்தம், அவனை இங்க வர சொல்லு, வேண்டான்னு சொல்லல தம்பிய, ஆனா நாங்க வர முடியாது, அவனை நீங்க இங்க வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நன்றறியா அவன் பள்ளி நன்னுகளேன் என்று சொல்லி அக்குறிப்பினை திருவருளால் உணர்த்த அவரும் அவ்வாறே வந்து சார்ந்ததும் காண்க என்று சொல்லி, அருநோய் கொண்டவராய் சொல்லப்பட்ட தம்பியாரை காண்பது பொருட்டே ஆயினும் தீயோர் வாழும் இடம் செல்வது தகாது. தீயோர்னா என்ன, சிவத்தை நிந்தனை செய்யக்கூடியவர்கள்லாம் தீயோர். நமக்கு யாரா இருந்தாலும் சரி, யாரெல்லாம் சிவபெருமானை நிந்தனை செய்கின்றார்களோ அவங்கெல்லாம் தீயோர். அவங்களோட நம்ம சேரக்கூடாத 8 இடங்கள் நமக்கு உமாவதி சிவாச்சாரியார் சொல்றார், நெஞ்சுவிடு தூதில் சொல்றார். அதுல ஒண்ணு பெருமானை நிந்தனை செய்யக்கூடிய தீயவர்கள் இருக்கக்கூடிய இடம். ஒவ்வொரு சமயமா சொல்லிட்டு கடைசியா அதொன்னு சொல்லுவார். அது மாதிரி நன்றறியார்னா நன்மை அறிய மாட்டாத அப்படின்னு தீமையை எப்பொழுது செய்யக்கூடிய என்று சொல்லி சொல்றாரு. மாற்றம் அப்படின்னா அவன் எண்ணியதற்கு மாறுபட்டவன். ஏன்னா என்ன நினைச்ச அவர் சொல்லியிருக்கிறாரு, எப்படி இருந்தாலும் அக்கா வருவாங்க அப்படின்னு சொல்லி, அதுக்கு மாற்றாக அக்கா விடை சொல்லி அனுப்புறாங்க என்று சொல்லி அதே மாதிரி அவனும் போய் அங்க சொல்றானுங்க. அந்த அவ்வார்த்தை கேட்டலுமே அயர் வெய்தி இதற்கினியான் எவ்வாறு செய்வதென ஈசர் அருள் கூடுதலால் ஒவ்வாவி புன்சமயத்து ஒலியா எத்துயரொழிய செவ்வாறு சேர்த்திகளவதியார்தால் சேர்வன் என போய் அவன் அதே மாதிரி சொல்றான். அக்கா இந்த மாதிரி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அவன் என்ன செஞ்சான், சரி நம்ம அக்கா காட்டில் போய் விழுந்து அக்கா கிட்ட போய் சேர்ந்துடணும் அப்படின்னு சொல்லி சொல்றான். அவ்வார்த்தை கேட்டலுமே அயர் வெய்தி இதற்கு நான் எவ்வாறு செய்வன், நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறார். அதற்கு பிறகு அப்படி அந்த வார்த்தை கேட்டலும் இந்நிலை எனக்கு நான் எவ்வாறு செய்வேன் என்று மயங்கிய போது சிவபெருமான் திருவருள் கூடியதாகையால் பாருங்க என்ன செய்யறதுன்னு கொஞ்சம் யோசிக்கிறாரு. அந்த நேரத்தில் அவருக்கு ஈசர் அருள் கூடுதலால் எல்லாத்துக்குமே திருவருள் வாய்க்க பெறணுங்க, அதான் ரொம்ப முக்கியங்க. இவர் சமணத்துக்கு போனதுக்கு என்ன காரணம் சொன்னாரு, திருவருள் இல்லாதனால இல்லைங்களா. அதாவது நம்பர் அருளாமையினால் கொல்லாமை மறைந்துரையும் அவன் சமயம் குறுகுவார். இப்ப திலகவதி அம்மா கிட்ட வர்றதுக்கு திருவருள் கூடியதால வர்றாரு. திருவருள் கூடலினா அதுவும் வர முடியாது, அங்கேயே வயிற்று வலி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரே நிமிஷம். ஐயா சிவாய நமங்க ஐயா. ஆமாங்க ஐயா. அதாவது எப்படின்னா கூடுதலால் அப்படின்னு பெருமானுடைய திருவருள் கூடியதனால அவர் திலகவதி அம்மா கிட்ட மீண்டும் வர்றார். பொருந்தாத இந்த புன்மை சமயத்தினில் ஒளியாதை துன்பம் ஒளியும்படி செந்நெறியில் சேர்தலாகிய திலகவதியார் சேவடிகளை சேர்வேன் என்று உட்கொண்டுனர். ஆமா, செவ்வாறு திலகவதியார் தாள் சேர்வன் என முதல்ல திருவதிகை பெருமான் திருவடி அடைவன் எல்லாம் அவர் நினைக்கல. என்ன நினைக்கிறார் அப்படின்னா, திலகவதி அம்மாவுடைய என்னுடைய சகோதரியார் தமக்கையார் திலகவதியாருடைய திருவடியை சேர்வேன் என்று சொல்லி. அதாவது நம்பிகள் வெள்ளானை சருக்கத்துல அவர் முதல் பாட்டில் சேக்கிழார் பெருமான் சொல்றார், எப்படி வெள்ளானை சருக்கத்துல போனாரு, எதுக்காக போனாருன்னா கைலாயம் போகணுங்கிறதெல்லாம் அவருக்கு தெரியாது, களரேற்றறிவாரோட போய் சேரணும்னு போனார். சேக்கிழார் பெருமான் தெளிவா சொல்றாருங்க. அதாவது மூலமான திருத்தொண்ட தொகைக்கு முதல்வராய் இந்த ஞாலமுய எழுந்தருணும் நம்பி தம்பிரான் தோழர் காலை மலர் செங்கமலக்கன் களரேற்றறிவாடன் கூட ஆலமுண்டார் திருக்கையிலை அணைந்தது அறிந்தபடி உரை செய்யும். அப்படின்னா அவர் கைலாயம் போக போறாரு, ஆனா
கைலாயம் போறது அவருக்கு தெரியாது. களரிற்றறிவார் நாயனாரோட போய் கொஞ்சம் சேர்ந்து இருக்கிறதுக்காக போனாராம். சேரமான் பெருமான் நாயனாரோட போய் கொஞ்சம் நண்பரோட போய் கொஞ்சம் அலாவி இருக்கணும். அது மாதிரி இங்க அக்காவுடைய திருவடியில போய் சேருவன்னு தான் வர்றாரு. அதற்கு பிறகு பெருமானுடைய திருவடி கிடைக்கும் இல்லைங்களா, அதிகை பெருமானுடைய திருவடி கிடைக்கும். ஆனா இப்ப அதெல்லாம் அவருக்கு இல்ல. அக்காவுடைய திலகவதியார் தாள் சேர்வன் என ரொம்ப அருமையான ஒரு இடங்குது. திலகவதியார் அம்மையாருடைய திருவடி கிடைக்கிறதே முதல்ல அவருக்கு பெரிய திருவருள் இல்லைங்களா. அக்கா தான் முதல் அவருக்கு திருநீர் பூசுறாங்க. திருக்கையிலை குன்றுடையான் திருநீட்டை அஞ்செழுத்தை ஓதி கொடுத்தார் அப்படின்னு சொல்லி சொல்ல போறார். கேட்டலுமே அயர் வெய்தினர் துணை செய்ய வருவார் என்று எண்ணப்பட்ட அவர் கேட்டலுமே அவர் வர மறுத்தமையால் மனம் உடைந்தது, ஆனால் அயர்வு வந்தது என்று சொல்லி, இதற்கு நான் என் செய்வேன் எவ்வாறு. சரி, இப்படி இருக்கிற பொழுது அக்கா வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க, நான் என்ன செய்வேன், கொஞ்சம் ஒரு பயிற்சி வருது. அப்புறம் அருள் கூடுதல், அதற்கு பிறகு இறைவன் திருவருள் கூடியது. இப்ப இறைவன் திருவருள் கூடியதுனால என்ன செய்யறாரு அவரு, உயிர்களுக்கு அருள் கூடாத சித்தியார்ல என்ன சொல்றது அப்படின்னா, உருவருள் குணங்களோடு முனர்வரும் அருள் உருவில் தோன்றும் கருமம் அருள் அருளுரு உயிருக்கென்றே ஆக்கினன் என்று சொல்லி சித்தியார்ல, அதாவது திருவருள் ஆன்மாக்களுக்கு அந்த நேரத்துல அருள் செய்யும் அப்படின்னு சொல்லி சொல்றாருங்க. உயிர்களுக்கு அருள் கூடாத காலமும் உண்டோ எனின் முன்னர் சமன் சமயம் புக்கதும் அருளே ஆயினது முன்னை தவத்தினடை நேர்ந்த வலுவை கலையும் வகையால் தீ உலை அனுபவிக்க அப்படி வந்தது என்று சொல்லி சொல்றாருங்க. அப்படி இந்த இடத்துல அந்த அருள் கூடுதல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சமணத்திற்கு போனது நம்பர் அருளாமையினால் என்று சொல்லி அங்க சொல்றாரு. ஒவ்வாயு புன்சமயம் என்று சொல்லி சொல்றாருங்க. ஒவ்வாயு புன்சமயம், உண்மையில் ஒவ்வாத புன்சமயமாயினமை இப்போது புலப்பட. நமக்கு இப்பதான் அவருக்கு தெரியுது இந்த சமயம் ஒவ்வாத சமயம் அப்படிங்கிறது. நாவுக்கரசு பெருமானுக்கு இப்பதான் தெரியுது. அதனை விட்டு தாழ் சேர்வன் என்ற துணிவு பிறந்தது. முதல்ல இந்த சமயம் நமக்கு ஒவ்வாத சமயம் தெரிஞ்சாரு. அதற்கு பிறகு அதை விட்டுட்டு அக்காவுடைய திருவடியில் சேர்வன் என்று சொல்லி அவருக்கு அந்த துணிவு வந்தது. அதற்கு சோலை நோய் காரணமாக இருந்தது என்று இத்துணிவு திருவருள் காட்ட கண்ட உண்மை சோலை திருவருள் நிகழ்ச்சிக்கு கருவியாய் நின்ற மட்டில் அமைந்தது என்று சொல்லி, சோலையை ஏவியதும் திருவருள் தான் இல்லைங்களா. அதனால அருளுபெரு சோலையினால் ஆட்கொள்ளப்பட்ட தெருளும் அறிவில்லாத சிறுமையே ஞான் அப்படின்னு சொல்லி அப்பதி நாயனார்ட்ட சொல்றாருங்க. அப்பதி நாயனார் யாருன்னு கேட்கிற பொழுது அப்ப கோபத்துல கேட்கிறாரு. வேறொருவர் பெயர்னு சொல்லிட்டாரு குருநாதரை இல்லைங்களா. வேறொருவர் பெயர்னு சொன்னதுனால அவருக்கு கோபம் வந்துருச்சு இல்லைங்களா. நின்ற மறையோர் அதுகேலா நிலையழிந்த சிந்தையராய் நன்றருளி செய்திலீர் நானிலமன் பரகருடன் ஒன்றிய மன்னவன் சூழ்ச்சி திருத்தொன்றின் உரைப்பால வென்றவர்தம் பெயரோ வேறொரு பெயர் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் அடுத்த பாட்டிலே சொல்றாருங்க. அதாவது சமண மன்னர்கள் சமணன் கல்லுல கட்டி கடல்ல போட்ட பொழுது தெப்பமாக மிதந்து வந்த நம்முடைய திருநாவுக்கரசரை வேறொருவன் சொல்றையே நீ யாரு, அது மங்களமாம் திருவேடத்துடன் இவ்வகை முடிந்தீர் அப்படின்னு சொல்லி சொல்றார். பொங்கு கடல் கல்மிதப்பில் போந்தேறும் அவர் பிரமை அங்கனார் புவனத்தில் அறியாதார் யார் வரலோ மங்களமாம் திருவேடத்துடன் இவ்வகை முடிந்தீர் நீர்தாம் யார் எங்குறைவேன் கொஞ்சம் கோபம் வந்துடும். அப்பதான் நாவுக்கரசு பெருமான் சொல்றாருங்க. அதான் அருளு பெரும் சூளையினால் ஆட்கொள்ளப்பட்ட தெருளும் அறிவில்லாத சிறுமையேன் அப்படின்னு சொல்லி சொல்வாருங்க. அப்ப அந்த இடத்துல சோலை நோய் என்ன சொல்றாருன்னா அருளு பெரும் சோலை அப்படிங்கிற சோலை நோய் தான் அங்க அருள் எப்படி வந்ததுன்னா சோலை நோயாக வந்தது. இப்ப நாவுக்கரசு பெருமானுக்கு வந்திருக்கக்கூடிய சோலை இறைவனுடைய திருவருளே சோலையாக வந்திருக்கிறது அப்படிங்கறது அவரே அங்க சொல்றாரு. எங்க அப்பதி நாயனாருடைய புராணத்துல சொல்றாரு. சூளையை ஏவியது திருவருள் தான் இல்லைங்களா, அது தீர்க்க போறதும் திருவருள் தான். அப்படி அந்த ஒவ்வாத புன்சமயமாயினவே இப்போது புலப்பட அதனை விட்டு தாழ் சேர்வன் என்ற துணிவு பிறந்தது என்று சொல்லி அதனை ஏவிய திருவருள் காரணம் என்று சொல்லி அதுக்கு இப்படி அடுக்கி சொல்றாருங்க. நம்ம சூளை திருவருள் நிகழ்ச்சிக்கு கருவியாய் நின்ற மட்டில் அமைந்தது. அது இந்த திருவருள் நிகழ்ச்சிக்கு கருவியாக இருந்தது மட்டும்தான் சோலையை ஒழிய நாவுக்கரசு பெருமானை துன்புறுத்துவதற்காக வந்ததுன்னு சொல்ல முடியாது. இல்ல, அப்படி அல்ல. அவரை மீண்டும் சைவத்துக்கு கொண்டு வருவதற்கு ஒரு கருவி, அவ்வளவுதான். அந்த மட்டில தான் நாம எடுத்துக்கணுங்க. புன்சமயத்து ஒலியா இத்துயர் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா அதாவது அச்சமயத்து இடைத்தா முன் அதிகரித்து வாய்த்து வரும் இச்சைகளும் அந்த அவற்றுக்கு மேலானது ஒரு சக்தியால் இயக்கப்படுவது உலகம் என்று தெளிந்தனர். அப்ப சமண சமயத்துக்கு மேலான ஒரு சக்தி
இருக்கு, அதுதான் நம்ம சைவம் என்று சொல்லி அப்பதான் உணர்றார் அவர். செவ்வார் அப்படின்னா செந்நெறி, செவ்வார் அப்படிங்கிறது செந்நெறி, அம்மா இருக்கக்கூடிய நெறி செவ்வாறு என்று சொல்லி, ஒவ்வாயு புன்சமய நெறி போலன்றி அது செம்மை நெறியாயினமையும் அம்மையார் அதனில் பிறளாது ஒழுகி வாழ்வடைந்து நிற்றலையும் திருவருள் கூடுதலால் உள்ள கண்டனர். இது என்னன்னா ஒரு பெரிய சைவ குடும்பம் இல்லைங்களா, ஏற்கனவே பெரிய சைவ குடும்பத்தில் இருக்கிறவர் மீண்டும் சமணத்துக்கு போய் மீண்டும் சைவத்துக்கு வரார். அதுக்கு என்ன காரணம்னா நம்பர் அருளாமை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அது அமன் சமயம் குறுகினார் அப்படிங்கிறார், இருக்கிறதுல இருந்து குறுக்கிட்டாராம். ஏற்கனவே பெரிய சைவ சமயத்தில் இருக்கிறவர் அவன் சமயம் குறுகுவார் அப்படின்னு அந்த இடத்த அழகா சொல்வார் சேக்கிழார் பெருமான். மீண்டும் வந்து சைவத்துக்கு வர்றார். அப்படி செம்மை நெறியினையே தாம் அடைந்து பேரு வரும் செந்நெறி என்று செவ்வாறு என்று சொல்லி சொல்ல. செம்மைன்னா திருநின்ற செம்மையே செம்மையா கொண்ட நம்ம திருநாவுக்கரசு நாயனாருடைய புராணத்தில் அப்படின்னா சிவத்தன்மை பொருந்தியன்னு அர்த்தங்க. செம்மை அப்படின்னா சிவத்தன்மை அப்படின்னு சொல்லி அர்த்தங்க. திருநின்ற செம்மையே செம்மையா கொண்ட. திலகவதியார் தாள் சேரும் தாம் செய்த பிழையை நீக்கி சிவனை அடைவிக்க வல்ல குருவை சேர்தல் கருதினார் ஆதலின். இப்ப அக்கா தான் அவருக்கு முதல் குருவாகவே இருக்க போறாங்க. அதனால சிவன்தாள் சேர்வன் என்னாவது அம்மையாரை குருவாக கொண்டு அவர்தாள் சேர்வன் என்று ரொம்ப முக்கியம் பாரு. சிவன்தாள் சேர்வன் வரல, அக்காவுடைய திருவடிய சேர்வன் தான் வர்றார். திலகவதியார் தாள் சேர்வன் அப்படின்னா அக்காவையே குருநாதராக கொண்டிருக்கிறார். அதே மாதிரி அக்கா தான் முதல்ல அவருக்கு திருநீரும் கொடுத்து அருள் செய்கிறாங்க. திருவாளன் திருநீர் திலகவதியார் அளிப்ப பெருவாழ்வு வந்ததென பெருந்தகையார் பணிந்தேன் அப்படின்னு சொல்லி, இனி மயங்காது உயிர்ந்து கரையேறு நெறி உரைத்தருளும் என்று சொல்லி அப்பர் சாமிகள் வந்து திலகவதியாரிடம் வந்து வேண்டார். இனி நான் கரையேறக்கூடிய நெறியை நீங்க எனக்கு சொல்லணும் என்று சொல்லி, இனி மயங்காது, இனிமேல் நான் வந்து இந்த மயக்கம் எனக்கு இனிமேல் இப்ப வந்த மாதிரி இனிமேல் அந்த மயக்கம் வரக்கூடாது என்று சொல்லி அக்கா கிட்ட கேட்கிறார். அது கேட்ட அம்மையார் அப்பதான் சொல்றாங்க, அவங்க அப்படி சொன்னதுக்கு பிறகுதான் மயங்காது இனிமேல் நான் கரையேறக்கூடிய ஒரு வழி சொல்லுங்கன்னு சொன்னதுக்கு பிறகுதான் பற்றறுப்பார் தமைப்பணிந்து பணி செய்வீர் என பணித்தார் அக்கா சொல்றாங்க. உனக்கு கரையேறக்கூடிய வழி ஒரு வழி இதுதான், உலவாரத்தை எடுத்து அக்கா கொடுக்கறாங்க, பணி செய்ய சொல்லி சொல்றாங்க. கோயிலினுள் கொடுவுக்கு விடுத்ததும் வெளிப்படுத்தியதும் ஆகிய நிகழ்ச்சியும் காண்க என்று சொல்லி சொல்றாரு. எடுத்த மன கருத்துய எழுதலால் எழுமுயற்சி அடுத்தலுமே அயர் ஒதுங்க திருவதிகை அணைவதனுக்கு உடுத்துரலும் பாயொலிய உரி உரு குண்டிகை ஒலிய தொடுத்த பீலையும் ஒலிய போவதற்கு துணிந்தெழுந்தார். இதெல்லாம் சமணர்கள் வைத்திருக்கக்கூடிய பொருள்கள். அதையெல்லாம் விட்டுட்டு வர்றார். என்னன்னா எடுத்த மன கருத்து உய்யும்படி எழுதலாலே அப்படி எழுகின்ற முயற்சி கூடியதாக சோறு ஒதுங்கி போக திருவதிகனை சேர்வதற்கு அந்த உடுத்து உலன்ற பாய், எப்பொழுதும் அவங்க பாயை கையில வச்சிருப்பாங்க, அதையெல்லாம் நீக்கிட்டு அப்புறம் உரியில் தூக்கிய குண்டிகை, உரி கட்டிய குண்டிகை கையில வச்சிருப்பாங்க சமணர்கள், அதையெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு வராரு. தொடுத்த மயிர்பீலியும் ஒலியவும், இதெல்லாம் அவங்க வச்சிருக்கக்கூடிய பொருள், பாயே குண்டிகை மயிர்பீலிகை, இதெல்லாம் வந்து அது கீழே வந்து உயிர்கள் எல்லாம் இறந்து போயிருன்னு சொல்லி அப்படியே அந்த மயில் பீலிகையில அதையெல்லாம் அப்படி தடவிட்டு வருவாங்க. ஆனா மனிதர்களுக்கே விஷம் வச்சு கொடுப்பாங்க. அதுதான் கொல்லாமை மறைந்துரையும் அமன் சமயம்னு சேக்கிழார் பெருமான் சொன்னாரு. கொல்லாமை மறைந்துரை, உயிர் கீழே கண்ணுக்கு தெரியாத உயிரெல்லாம் செத்து போயிருமா, ஆனா அப்பர் சாமிகளுக்கு விஷம் கலந்த சோத்தை கொடுத்தாங்க. அதுதான் அவங்களுடைய கொல்லாமை அப்படிங்கிறது. ஆனா சைவத்தில் அப்படி கிடையாது இல்லைங்களா. இந்த கொல்லாமை மறைந்துரையும் அவன் சமயம் கூறுகுவார் அப்படிங்கிறது அதுதான். அப்ப அந்த மாதிரி மயில் பீலிகை எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு வர்றார் அவர். போவதற்கு துணிந்தெழுந்தனர் ஆகி என்று சொல்லி ஒருவாறு அக்காவுடைய திருவடி அடையணும்னு வர்றாரு. பரசமய குழி நின்றும் தம்மை எடுத்த தாள் சேர்வன் என்ற அருள்வழி போன்ற கருத்து அவரை மேலே எடுத்தாள வேண்டுமென என்று சொல்லி சொல்றாரு. திருவதிகை அணைவதனுக்கு பாயொலிய குண்டிகை ஒலிய பீலியும் ஒலிய போக்குவதற்கு துணிந்து அப்படின்னு சொல்லி சொல்றாரு. திருவதிகை சென்று சேர்வதற்கு இந்த சமண வேடங்கள் தடையாவன, அவ்வேடம் தாங்கி அங்கு செல்லுதல் தகாது, இந்த வேடத்தோட அங்க போகக்கூடாதுன்னு அப்பவே அவருக்கு அந்த எண்ணம் வந்துருச்சு. அதனால அதையெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு வர்றார். ஒலித்து எண்ணாது ஒலி என்றமையால் முயற்சியின்றி தாமாகவே கலந்துவிட என்பது குறிக்கப்படும். அதாவது ஒலித்துன்னு சொன்னா இவர் வந்து அதெல்லாம் வேண்டான்னு சொல்லி விட்டார்னு அர்த்தம். இப்ப அதாகவே விலகிருச்சு.
ஏன்னா அந்த பக்குவம் வருகின்ற பொழுது விழுந்து இல்லைங்களா. நமக்கு எப்ப பற்று நீங்க அப்படிங்கிறது சைவ சித்தாந்தம் சொல்லுது. எப்படி சொல்லுது அப்படின்னா, அதாவது நம்ம விட்டுட்டோம்னு சொல்லி விடக்கூடாது. அதை உறங்கியவன் கைப்பாவை போல அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அப்படி தூங்கிட்டு இருக்கிறவன் கையில ஒரு பொருள் இருக்குதுன்னா அது எப்படி தெரியாத விழுகுமோ அது மாதிரி. இப்ப வந்து நாவுக்கரசு பெருமான் அதையெல்லாம் விடணும்னு சொல்லி விடலையா, அதே அப்படியே விழுந்துருச்சு. கண்ணப்ப நாயனார் எப்பொழுதும் வில்லோட தான் இருப்பார் இல்லைங்களா. வில்லோட தான் இருப்பாரு. அந்த சாமியை போய் முதன்னு பார்க்கிற பொழுது அது எப்படி விழுந்துன்னு அவருக்கே தெரியாது. வில்லு விழுந்துருச்சு, மேல இருந்த வில்லு விழுந்துருச்சு. பெருமானை போய் கட்டி பிடிச்சிக்கிறாரு, அணைக்கிறாரு. அதெல்லாம் உச்சி முகந்தார் அப்படின்னு எல்லாம் சேக்கிழார் பெருமான் சொல்றார். அப்ப ஒரு அருட்செயல் நிகழ்கின்ற பொழுது அது தன்னை அறியாத நிகழக்கூடிய நிகழ்வுகள் தான் இதெல்லாம். அதே மாதிரி இப்ப சைவத்துக்கு அம்மாவுடைய திருவடிக்கு வரணும்னு நினைச்ச உடனேயே அந்த சின்னங்கள் எல்லாம் சமான சின்னங்கள் எல்லாம் எங்க போச்சுன்னு தெரியல, தானே போயிடுச்சு அப்படின்னு சொல்றாரு. நம்மளாக விடுவது பற்று விடுதல் இல்லைங்க, தானே போகணும் இல்லைங்களா. அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம தானே போகணும். நாயனார் திருவதியை சேர்ந்தமையால் பொய் வேடங்கள் அவர்வால் மட்டுமே என்று ஏனையோர்வாலும் உலகில் ஒளிய நின்றன என்று சொல்றார். அனைவதனுக்கு அப்படின்னா திருவதியை சேர்வதற்கு தகுதியுடையராய் தம்மை ஆக்கிக் கொள்ளும் பொருட்டு அந்த வேடங்களை விட்டு வெண்புடவையை மெய் சூழ்ந்து உரியபடி சென்றனர். அப்படி வெள்ளப்புடவையை மேல சாத்தி, நம்ம சைவ சமயத்துல வந்து ஆடை அப்படின்னா ஆண்களுக்கு வெள்ளை ஆடை தான். காவி அப்படின்னா அது ஆதீனங்கள் கொடுத்தாதான் காவி. நம்ம கட்டுறதெல்லாம் காவி கிடையாதுங்க. காவி எப்படி தயாரிப்பாங்கிறது எனக்கு செங்கோல் ஆதீனம் சொன்னாங்க. காவி எப்படி தயாரிப்பாங்களாம், இளநீ தண்ணியில காவிக்கல்ல கரைச்சு அந்த தண்ணியில ஒரு 7 நாள் அந்த ஆடை ஊறணும். அந்த 7 நாள் ஊறி அந்த இளநீ தண்ணி காவி சேர்ந்து அந்த கலரும் அந்த நிறம் வரணும். அதுதான் காவிங்க. அந்த காவிக்கு என்ன ஆற்றல் அப்படின்னா, விஷச்சந்துக்கள் பக்கத்துல வராது. அவங்க போய் காட்டுல படுத்திருந்தாலும் சரி, எங்க படுத்திருந்தாலும் சரி, விஷப்பூச்சிகள் எதுவும் வராது. அதுதான் கள்ளம் ஆடை அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா. அதுதான் நம்ம கடையில வாங்கி கட்டுற காவி எல்லாம் நிறம்தான் காவிய ஒழிய அது டைஸ் தான். அவன் டைஸ் அண்ட் கெமிக்கல்ஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுதான். அந்த துவராடை அப்படிங்கிறது கல்லாடை அப்படிங்கிறது ஆதீனங்கள் இன்னைக்கும் செய்யறாங்க. இப்போ செங்கோல் ஆதீனம் நல்ல தெளிவா சொன்னாங்க. சாமி கல்லாடை ஒருத்தர் கொடுக்குறாருன்னா அவன் இரவு தூங்குனால இல்லையான்னு போய் பாருங்க அப்படின்னு சொல்லி விடுவாரு. 23 கேட்பாரு. இந்த கல்லாடை கட்டினா அவ்வளவு ஜூடுங்க, அவன் தூங்குனானா சிரமப்படுவான் பாரு அப்படின்னு சொல்லி விடுவாரு. அது மாதிரி அந்த கல்லாடை ஆதீனங்கள் கிட்ட வாங்குறது தான் கல்லாடை. நம்ம கடையில வாங்கி கட்டுறது ஏதோ ஒரு வெள்ளை வேஷ்டி அழுக்கா போயிருன்னு சொல்லி நாம காவி கட்டிக்கிறோம், அவ்வளவுதானே வழிய. மற்றபடி எல்லாம் அதை முறைப்படி காவி வாங்குறது, தம்பரான் சாமிகளுக்கெல்லாம் கொடுக்கற கல்லாடை வேறு. அது இப்ப அந்த மாதிரி அங்க ஆதீனங்கள்லயும் செய்யறாங்களேன்னு தெரியல. ஆனா ஒரு காலத்துல செஞ்சிருக்கிறாங்க. இளநீ தண்ணியில காவியை ஊற வச்சு நிலைய வைப்பாங்க. இப்ப இவர் வந்து வெள்ளை ஆடையை போத்தி கொண்டு வர்றாரு இரவோடு இரவாக. ஏன்னா தலையெல்லாம் முடியிருக்காது, கையில பிடுங்கி இருக்கிறாங்க, அவங்க பிடுங்கிக்குவாங்க இல்லையா சமணர்கள். அதனால அப்படியே புன்தலையோடு வெள்ளை ஆடைய மேல போத்திட்டு இரவோடு இரவா வர்றாங்க. இந்நாளில் தவம் செய்வதற்குரிய தவக்கோலம் தாங்காது பல அவவேடங்கள் உடன் திருத்தலங்களுக்கு செல்வர். இந்த உண்மை உணர்ந்து அதற்கு தக்கவாறு ஒழுகுவாராயின் நலம் பெறுவர் என்று சொல்றார். துணிந்து எழுந்தார், கருத்தும் அதற்கேற்ற முயற்சியும் வர, அதனால் ஒரு துணிவு வந்தது என்று சொல்றாருங்க. அடுத்த திருப்பாட்டுல பொய்தருமால் உள்ளத்து புன்சமணர் இடம் கழிந்து மெய்தருவா நெறியடைவார் வெண்புடவை மெய் சூழ்ந்து கைதருவார் தமையோன்றை காணாமே இரவின்கண் செய்தவ மாதவர் வாழும் திருவதிகை சென்றடைவார். செய்தவ மாதவர் வாழும் திருவதிகை. அவ்வளவு பெரிய தவசிகள் எல்லாம் அங்க அந்த திருவதிகள் இருக்கிறாங்களாம். எனக்கு திரௌபதி அம்மாவே பெரிய தவசி தானே. இந்த செய்தவ மாதவர் வாழும் திருவதிகை சென்றடைவார். இரவோடு இரவா அப்படி வராருங்க. பொய்யினை தரும் மயக்கமுடைய உள்ளத்து புன்சமனது இடத்தினை நீக்கி மெய்யினை தருபவனது நன்னெறியினை அடைபவராய் அப்படின்னாரு. ரொம்ப மெய் தருவார் நெறி அடைவார் அப்படின்னு. பொய் தரக்கூடியவர்கள் சமணர்கள். அந்த பொய்யை நீக்கி மெய்யை தருவது யாரு? நம்முடைய சைவம். அதனால மெய் தருவார். ரொம்ப இந்த இடத்த சொல்றாரு பாருங்க. பொய் தருமால் உள்ளத்து புன்சமனர் இடம் கலைந்து மெய் தருவார் நெறி அடைவார் வெண்புடவை மெய் சூழ்ந்து என்று சொல்லி அப்படியே வெள்ளப்புடவையை தமது மெய்யில் சுற்றி கொண்டு கை கொடுப்பவர்களை பற்றி ஊன்றிக்கொண்டு சமணர்கள் காணாதபடி இரவிலே
தவம் செய்யும் மாதவர் வாழ்கின்ற திருப்பதியை சென்றடைந்தார். மாதவர்கள் வாழ்கின்ற தவம் உடையவர்கள் வாழ்கின்ற திருப்பதியை சென்று அடைந்தார் என்று சொல்லி, வெண்புடவை மெய் சூழ்ந்து என்று சொல்லி சொன்னார். சமணரிட சமணப்பள்ளி என்று சொல்லி, மெய்தருவா நெறி சிவநெறி என்று சொல்லி சொல்றார். ஆமா, அத மெய்தருவான சிவபெருமான் என்று சொல்லி இந்த இடத்துல நமக்கு விளக்க உரையில் சொல்றார். வெண்புடவை மெய் சூழ்ந்து தூய்மைக்கும் புகழுக்கும் உரிய நிறம், சிவந்த கல்லாடை புனையும் துறவிகள் அன்றி ஏனைய சைவர்க்குரிய உடை, ஏனைய நிறம் பற்றிய உடைகளை உடுத்தலாகாது என்பது விதி என்று சொல்லி, எப்படி ஆடை உடுத்தணும் அப்படிங்கிறது கூட நமக்கு சைவத்தில் விதிமுறை இருக்கு. அதனால எல்லாரும் அந்த கல்லாடையை அணியது அப்படிங்கிறது நம்ம வெள்ளதான் நம்ம அணியணும், ஆதீனங்களாக கொடுத்தாதான் நம்ம கல்லாடை அணியணும். அவ்வளவு இப்படிதான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. நாவுக்கரசு பெருமான் அப்படிதான் வெண்புடவையோட தான் வர்றார். உடம்பின் புடை சூழ்வது என்று சொல்லி, ஊன்றுதல்னா அவர்களது மைதாங்கிய பலத்தின் உதவி கொண்டு ஊன்றி செல்லுதல் என்று சொல்லி, செய்தவ மாதவர் அப்படின்னு பெரியோர் செய்யும் தவம் செய்யத்தக்க தவம் என்று சொல்லி, பெரிய தவத்தை மாதவர்னா பெரிய தவத்தை உடையவர் என்று சொல்லி சொல்லார். தவமும் தவமுடையாருக்காகும் என்று சொல்லி வள்ளுவ பெருமான் சொல்றாரு. அது தவம்னாவே நமக்கு பெரிய புராணத்துல பல இடங்கள்ல சிவப்புடைய உரையில் என்ன சொல்றாருன்னா, சிவபூசையே தவம் அப்படிங்கிறாரு. ஈண்டு சிவபூசையே தவம்னு பல இடங்கள்ல உரை சொல்லியிருக்கிறார். தவம் அப்படின்னா அதுக்கு மேல ஒரு பெரிய தவம் இல்லை, சிவபூசை தான் தவம் என்று சொல்லி சொல்லுவது. முன்னை தவமுடைய பெரியோர்களே திருவதிகள் வாழ பெறுவர் என்பது தொனிப்பொருள் என்று சொல்லி, சீவன் முக்தரே ஆயினும் பிராரத்த வாதனை தாக்காவும் பொருட்டு நடந்து காட்டி பிறரை வழிபடுத்தும் பொருட்டும் என்று சொல்லி சொல்லாருங்க. நல்ல தவம் இருந்தா தான் திருவதியில வாழ முடியும் என்று சொல்லி சொல்றாரு. அடுத்த திருப்பாட்டு, சுலவி வயிற்றகம் கனலும் சூலை நோய் உடன் தொடர குலவியலும் பெருவிருப்பு கொண்டு அணைய குலவரை போன்று இலகுமணி மதில் சோதி எதிர்கொள் திரு அதிகையினில் திலகவதியார் இருந்த திருமடத்தை சென்றடைந்தார். அப்ப அம்மா இருக்கக்கூடிய திருமணத்துக்கு போயிடுறார். அம்மா இருக்கக்கூடிய திருமணத்துக்கு போயிட்டார். இப்போ சொல்றார், சுழற்றி வயிற்றுள்ளே பற்றி எறியும் சூளை நோய் தம்முடனே சுழவி வயிற்று அகம் கனலும் அப்படின்னார். அப்படியே சுழன்று சுழன்று அப்படியே தீ போல எரியுது, பற்றிட்டு எரியுது அந்த வயிற்று வலி. அது மாதிரி ஒரு வயிற்று வலி வேற யாருக்கும் வந்திருக்க. அது மாதிரி சுழவி வயிற்று அகம் கனலும் சூளை நோய் உடன் தொடரன்னு, அப்படியே சூளை நோயும் கூட வருது. இவர் மட்டும் வரல, சூளை நோயும் கூட வருது. அப்படி சூளை நோய் கூட வர ஒரு அழகான ஒரு இடம் இருக்கு. சுந்தரமூர்த்தி சாமிகளுக்காக பறவை நாச்சியார் வீட்டுக்கு சாமி தூது போறாரு இல்லைங்களா, ஒரு இரவுல 2 முறை போறாரு. என்னென்னவெல்லாம் கூட வந்ததுன்னு சொல்லிட்டே வருவார் சேக்கிழ பெருமான். தேவர்கள் எல்லாம் கூட வந்தாங்க, முனிவர்கள் எல்லாம் கூட வந்தாங்க, சிவகணங்கள் எல்லாம் கூட வந்தது, சுந்தருடைய மனமும் கூட வந்தது அப்படின்னு. மனமும் என்ன, சுந்தரனுடைய மனமும் சாமி என்ன சொல்ல போறாரு தெரியல, நல்ல பதிலா வந்தா பரவாயில்ல, வேற ஏதாச்சும் முதல் முறையே போயிட்டு என்ன சொல்லிட்டாரு, அவ ஒத்துக்க மாட்டேன்ட்டான்னு சொல்லிட்டாரு. அதனால சுந்தருடைய மனமும் கூட வந்தது அப்படின்னு சொல்லி சேக்கிழ பெருமான் அந்த இடத்த சொல்லுவார். அது மாதிரி இந்த இடத்துல என்னென்ன அவர் மட்டுமா, அவருடைய அந்த எண்ணமெல்லாம் அப்படி இருக்குது. அதாவது சுற்றி சூளையும் கூட வருது, நாவுக்கரசு பெருமானோட சூளையும் கூட வருது. சுழற்றி சுழற்றி வயிற்றுநிலை பற்றி எறியும் சூளை நோய் தம்முடனே தொடர குலவி எழுகின்ற பெரு விருப்பமும் புனையாக தம்மை கொண்டு செலுத்த பெரும் மலை போல் விளங்கும் திருமதிலின் அந்த எதிரே தோன்றும் திருவதிகனில் திலகவதியார் இருந்த திருமடத்தை சென்று அணைந்தார் அப்படின்னு சொல்லி அம்மா இருக்கக்கூடிய திருமடத்துக்கு போயிடுறார். சூளை நோய் தாம் மேற்கொண்டிருந்த பசுவாச செயல்களான வந்த பாய், குண்டிகை, பீழி இதெல்லாம் சமன்பள்ளியில் ஒளியவும் தம் வசமில்லாது அருளுருவாய் இறைவன் தந்த சூளை மட்டும் பாருங்க, அருளுருவாய் இறைவன் தந்த சூளை அப்படின்னா இந்த சூளை அருள் அருள் தான் பல இடங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. சூளை மட்டும் தம்முடனே தொடரவும் என்று சொல்லி சொல்றார்கள். மேவையலும் பெருவிருப்பு கொண்டானைய என்று சொல்லி சொல்ற நோயுடன் தொடர என் சூளை அவருக்கு பின்னரும் விருப்பு கொண்டு அணைய என்று சொல்லி சொல்றாரு. அதே மாதிரி கணப்பநாயனாருடைய பணத்தில் ஒரு இடம் வரும், நானும் அந்த 2 பேரும் மலைக்கு போயிட்டு இருக்கிறாங்க மேல, யாரு நானனும் தினனாரும். அப்ப எப்படி அதை சொல்லுவார் அப்படின்னா சேக்கிழ பெருமான், நானனும் அன்பும் முன்பு நலிவரை ஏறத்தாமும் வேணு தத்துவங்கள் என்னும் பெருகு சோபானம் ஏறிப்பார். நானன் முன்னாடி போறான், தினனார் பின்னாடி தான் போறாரு. ஆனா தினனாருடைய அன்பு முன்னாடி போகுது. யாரு ஞானனுக்கு முன்னாடி தினனாருடைய அன்பு, நானனும் அன்பும் முன்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவார். இந்த இடத்துல அன்புனே சொல்றார்.
தினனார கூட சொல்லதில்ல, நானன் போறான், நானனுக்கு முன்னாடி அன்பு போகுது அப்படின்னு சொல்லுவார். தினனாருடைய அன்பு நானனுக்கு முன்னாடி போயிட்டு இருக்கு. ஏன்னா அவ்வளவு வேகம் அவருக்கு. என் மேல் பாரம் ஒன்று குறைவது போல் உள்ளது அப்படிங்கிறார். ஒரு ஆன்மாவுக்கு எப்படி பாச நீக்கமாகும் அப்படிங்கிறது அந்த சரீரத்தில் தான் பார்க்க முடியும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சொல்லிட்டு வர்றார் சேக்கிழார் பெருமான். அவருக்கு பெருமானுடைய அந்த பேரை கேட்ட உடனே என்ன ஆச்சு, இறைவனுடைய திருநோக்கம் பட்ட உடனே என்ன ஆச்சு அப்படிங்கறத அதை எங்க கொண்டு போய் முடிக்கிறார் அப்படின்னா 154வது பாடல கூட முடிக்கிறாருங்க. ஒரு 30-40 பாடல்கள் அப்படியே அதையவே சொல்லிட்டு இருப்பார் சேக்கிழார் பெருமான். அதை எங்க முடிக்கிறார்னா, முன்பு திருக்காலத்து முதல்வனார் அருள் நோக்கால் இன்புரு வேதகத்து இரும்பு பொன்னானால் போல் யாக்கை தன் பரிசு வினை 2 சாறுமல 3 மர அன்பு விளம்பாய் தெரிவார் அவர் கருத்தின் அளவு. இங்க அங்கதான் முடிச்சு காட்டுறாரு எப்படியெல்லாம் மனநீக்கமாச்சு அப்படிங்கறது. கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ஆசை மேன்மேல் பொங்க அப்படின்னு பாருங்க. அப்புறம் என்ன சொல்லுவாருங்க, பேணு தத்துவங்கள் என்னும் பெருகு சோபானம் மேறிவர். அப்படியே தத்துவங்கள் எல்லாம் கடந்து அப்படியே போயிட்டே இருக்கிறார். அப்புறம் ஆணையாம் சிவத்தை சேர அனைவர் போல ஐயர் அப்படிங்கிறார். அப்படி கொஞ்சம் கொஞ்சமா அந்த வாசனைக்கு ஆகிறது அங்கதான் பார்க்க முடியும். ஒரு ஆன்மா எப்படி பக்குவப்படுகிறது அப்படிங்கறது அது அந்த சைவ சித்தாந்த நோக்கில் சிந்திச்சா தான் நல்ல சுவையா இருக்கும். ஆமா, வையாபுரியார் அந்த பெரிய இடமா சொல்வார். அந்த எங்க அதை எங்க ஆரம்பிக்கிறாரு, எங்க முடிச்சு காட்டுறாரு அப்படிங்கிறத, என்மேல் பாரம் ஒன்று குறைவது போல் உள்ளதுங்கிறத ஆரம்பம். அதுதான் ஆரம்பம். என்மேல் பாரம் ஒன்று குறைவது போல் உள்ளது. முடிக்கிறது எங்கன்னா முன்பு திருக்காலத்தை பாட்டில் முடிக்கிறார். ஐயா ஒரு பெரிய கட்டுரைய எழுதி கொடுத்திருக்கிறார். இப்படி திலகவதியார் இருந்த மடத்துக்கு வந்துறார். மதில் சோதி எதிர்கொள்ள, மதிலினுடைய ஒளி அவர்களுக்கு முன் எதிர்கொள்வது போன்று தோன்ற என்று சொல்லி, அப்படி முதல்ல அந்த மதிலினுடைய அந்த ஒளி எல்லாம் தெரியுது என்று சொல்லி, இருளின் நீங்கி வருவாரை ஒளி எதிர்கொள்ள என்றது பின்வரும் தன்னை. அதாவது அவர் சமண இருளிலிருந்து வராராம். அதனால முதல்ல அவரை எதிர்கொள்வது என்ன, மதிலுடைய ஒளி எதிர்கொள்கிறது அப்படிங்கிறது. மதில் இருக்கக்கூடிய அந்த ஒளி முதல்ல அந்த இருளிலிருந்து வர எதிர்கொள்கிறது என்று சொல்லி உரையாசிரியர் நமக்கு சொல்றாருங்க. ஆமா, இரவில் திசை நோக்கி வருவாருக்கு சோதியும் துணை செய்து ஈர்த்தது என்பதும் குறிப்பு. இதுவரை இருட்குலாத்தில் இருந்தவர் இனி ஒளி நெறியினுள் வருகின்றார் என்ற பொருளும் காண்க. அதான் உரையாசிரியருடைய ஒரு தன்மை அப்படிங்கிறது. இதுவரைக்கு சமண இருள் இருந்தவர் இப்ப ஒளியை நோக்கி வர்றார். அதுக்கு ஆரம்பத்திலேயே அந்த மதில் சுவத்தில் இருக்கக்கூடிய ஒளியை அவரை வரவேற்பது போல் இருக்கிறது என்று சொல்றார். திலகவதியார் இருந்த திருமடம் சிவன் பணியாகிய தவம் செய்யும் தாபதியாராயும் நாயனாரை வழிப்படுத்திய ஆச்சாரியராயும் இருந்த இடம் மாதிரி திருமடம் அப்படிங்கிறார். திருமடம்னா அடியார் பெருமக்கள் இருக்கக்கூடியது மடம்னு சொல்லக்கூடாது, திருமடம்னு தான் சொல்லணும். எப்படி இறைவனுக்கு திருப்போட்டு சொல்லணுமோ அதே மாதிரி அடியார்கள் இருக்கக்கூடிய மடத்துக்கு திருமடம் அப்படின்னு தான் சொல்லணும். வெறுமனே மடம் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடாது. திலகவதி அம்மா இருந்த தவச்சாலைக்கே திருமடம்னு தான் சொல்றாரு. ஏன்னா ஒரு பெரிய பரமாச்சாரியாரை நமக்கு கொடுக்க போறாங்க. அதனால அதுக்கு பேரு திருமடம்னு சேக்கிழார் பெருமான் இந்த இடத்துல சொல்றாருங்க. திலகவதியார் இருந்த திருமடம் அப்படிங்கிறாருங்க. அப்படி நாயனாரை வழிப்படுத்திய சிவன் பணியாகிய தவம் செய்யும் தாபதியாராயும் நாயனாரை வழிப்படுத்திய ஆசாரியராகவும் இருந்தவர் இருந்த இடமாதலில் திருமணம் எனப்பட்டது. ரொம்ப முக்கியங்க. நமக்கு ஒரு பெரிய பரமாச்சாரியாரையே கொடுத்த பெருமை திலகவதி அம்மாவுக்கு உண்டு. அதனால அம்மா இருக்கக்கூடிய இடம் என்னவா இருக்கும், திருமணமா தான் இருக்கணும். அந்த மாதிரி சொல்றோம். இது திருக்கோயிலின் கீழ்ப்புறம் இருந்தது என்பது அதன் நினைவுக்குரிய அடை. இப்ப போனோம்னா உள்ள போற பொழுது வலது பக்கம் திலகவதியார் தவச்சாலை இருக்கு. அம்மா இருந்து பணி செஞ்ச அந்த தவச்சாலை எல்லாம் இன்னும் இருக்குது, பார்க்கலாம். அது இதெல்லாம் வச்சிருக்கிறாங்க. அந்த அடை அணைந்தார் தன்மை சிவஞான போத 12ஆம் சூத்திரத்தை வரைக்கும். அணைந்தார்னா அணைந்தோர் தன்மை அப்படிங்கிறது 12ஆம் சூத்திரத்தில் வச்சு சொல்றாரு. அணைந்தோர் அப்படின்னா சிவத்தை அணைந்தவர்கள், அதாவது சிவன் முக்தர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. வந்தணைந்து திலகவதியார் அடிமேல் உறவணங்கி நந்தமது குலம் செய்த நற்றவத்தின் பயன் அணையீர் இந்த உடல் கொடும் சூளைக்கு இடைந்தடைந்தேன் இனி மயங்காது உய்ந்துகரை ஏறுநெறி உரைத்தருளும் என உரைத்து மாதிரி இனிமேல் எனக்கு உய்வடையக்கூடிய ஒரு நெறிய சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அக்கா திருவடியில் விழுந்து வணங்குறார். நந்தமது குலம் செய்த நற்றவத்தின் பயனடைகிறார். நம்ம குலம் செய்த ஒரு பெரிய தவம். எப்பொழுதும் ஒரு ஞானியர்கள் அந்த குலத்துல பிறகுனா அந்த குலம் தவம் செஞ்சிருக்காங்க. காணவர் குலம் விளங்க தத்தைவால் கருப்பம் நீட கணப்பனாயனுடைய புராணத்துல காணவர் குலம் விளங்க. அதே மாதிரி கவனியர் போத்திரம் விளங்க என்று சொல்லி ஞானசம்பந்த பெருமானுடைய புராணத்துல வரும். குறுக்கையர் குடி விளங்க நாவுக்கரசு பெருமானுடைய புராணத்துல வரும்.
வணிகர் குலம் செய்த தவத்தால் காரைக்கிழமை புராணத்தில் வரும். அப்ப ஒரு நாயன்மார் அவதரிக்கிறாங்க அப்படின்னா அந்த குலம் அதுக்கு தவம் செஞ்சிருக்கணும். ஆமா, அந்த குலம் தவம் செய்திருக்கணும். அதான் இந்த இடத்துல நம் குலம் செய்த நற்றவத்தின் பயனணையர் அப்படின்னு சொல்லி, நம்ம குலம் செஞ்ச நற்றவத்தினுடைய பயனாக இருக்கக்கூடிய நீங்க என்று சொல்லி நாவுக்கரசு பெருமான் தன்னுடைய திருவாக்குல சொல்ற. நாவுக்கரசு பெருமானுடைய திருவாக்கு இல்லைங்களா, அதை சொல்ற. வந்தனைந்து திலகவதியார் அடிமை, வந்தனைந்து திலகவதி அம்மையாருடைய திருவடிகள் மேல் பொருந்த வீழ்ந்து வணங்கி. எத்தனை வருஷம் கழிச்சுங்க? ஒரு 40 வருஷம் 45 வருஷம் இருக்குன்னு வைங்களேன். ஏன்னா சின்ன வயசுலயே போயிடுறார். அப்புறம் 60-70 வயசுக்கு மேல தானே சைவத்துக்கு வர்றார். 40 ஆண்டுகள் குறைஞ்சபட்சம், 40 வருஷத்துக்கு மேலதான் இருக்குமா வரைய கம்மியா இருக்கார். அப்படி வந்து திருவடியில் விழுந்து வணங்குறார். நந்தமது குலம் செய்த நல்ல தவத்தின் பயன் போன்றவரே. இப்ப நம்ம நல்ல தவம் செய்யறோம்னா அதுக்கு ஒரு பயன் இருக்கணும் இல்லையா? அந்த குலம் செய்த தவத்தினுடைய பயன் தான் திலகவதியம். இந்த குறுக்கையர் குடி செய்த அந்த ஒரு பெரிய தவம். அப்படி பயன் போன்றவரை இந்த உடலில் பற்றிய கொடிய சூளைக்கு மிக வருந்தி உம்மை அடைந்தேன். இந்த உடல்ல பற்றி இருக்கக்கூடிய சூளை நோய்க்கு மிக வருந்தி உம்மை நான் அடைந்தேன் என்று சொல்லி சொல்றாருங்க. இனி மயங்காமல் உய்ந்து கரையேறும் வழியை தேவரீர் கட்டளையிட்டு அருளுதல் வேண்டும் என்று சொல்லி, உய்ந்து கரை ஏறுநெறி உரைத்தருளும் என உரைத்து, நீங்க தான் எனக்கு ஒரு கரையேறதுக்கு ஒரு வழி சொல்லணும். இந்த சூளை நோயால ரொம்ப அவதிப்பட்டு இருக்கிறேன். இனிமேல் வந்து நான் அந்த மாதிரி மயங்கி போகாம ஒரு உய்வடையக்கூடிய நெறி எனக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்றார். அடிமேல் உற வணங்கினர், அவரது திருவடியின் மேல் தமது தலை பொருந்தும்படி கீழே விழுந்து வணங்கி. அப்படி அவருடைய திருவடி மேல நாவுக்கரசு பெருமானுடைய தலை தாடலை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லைங்களா? தால் தலை, இது இறைவனுடைய தலை, இறைவனுடைய தால் அடியாருடைய தலைன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அக்காவுடைய திருவடியில நாவுக்கரசு பெருமானுடைய தலை அப்படி பொருந்தி இருக்குதான். அப்படி தலை பொருந்த தால்ல தலை பொருந்த அடிமேல் உற வணங்கி அப்படின்னு சொல்லி சொல்றார். முன்னர் தலை நிமிர்ந்து நின்ற ஆணவத்தன்னை வணக்கத்தால் அடங்கி தொக்கு நின்றதாதலின் தலை என்ற எழுவாயினையும் தொகையாக வைத்தார் என்று சொல்லி, இப்ப விழுந்தவர் தான் நாவுக்கரசு பெருமான். கடைசி வரைக்கும் வணங்கியே இருந்தார் இல்லைங்களா? மற்றவர்கள் வணங்கணும்னு பார்க்கவே மாட்டாருங்க நாவுக்கரசு பெருமான். மற்றவர்கள் வணங்காமுன் அடிவணங்கும் நாவுக்கரசு பெருமான். சைவ சமயத்தில் ரொம்ப முக்கியம் என்னன்னா, வாழ்வெனும் மையல் விட்டு வறுமையாம் சிறுமை தப்பி தாழ்வெனும் தன்மையோடும் சைவமாம் சமயம் சார்தல். சித்தியார் சொல்ல, அந்த தாழ்வெனும் தன்மையோடு வாழ்ந்து காட்டிய பெருமானாரார்னு நாவுக்கரசு பெருமான் தான். குழந்தையா இருந்தாலும் சரி, அவர் தான் முதல்ல விழுந்து வணங்குவார். அப்பூதி நாயனாருடைய வீட்டுக்கு போற பொழுதே, அப்பூதி நாயனார் அவர் குருநாதர் தானே, ஆனா அதெல்லாம் அவருக்கு தெரியாது. முதல்ல அவர் வணங்கிடுறார். அதை எப்படி சொல்றாருன்னா, சேக்கிழார் பெருமான் அந்த இடத்துல வந்து சீடரை குருநாதர் வணங்கினார்னு சொல்ல முடியாது. அதனால கொஞ்சம் மறைமுகமா சொல்லுவாருங்க. மற்றவர்கள் வணங்காமுன் அடிவணங்கும் நாவுக்கரசரை முகநோக்கி அப்படின்னா, அப்படின்னு என்ன அர்த்தம்னா அவர் வணங்கிட்டார்னு அர்த்தம் இல்லைங்களா? அந்த இடத்துல சொல்லணுங்கிறது என்ன இருக்கு? நாவுக்கரசு பெருமான் வந்து குருநாதர், அப்பூதி நாயனாருடைய வீட்டுக்கு போறாரு. 2 பேர் பார்க்கிற பொழுது அந்த இடத்துல அப்பூதி நாயனார் வணங்குறது நல்லா சொல்றாரு, ஆனா நாவுக்கரசு பெருமான வணங்குறத கொஞ்சம் மறைமுகமா சொல்றாரு. ஏன்னா குருநாதர் அப்படிங்கறதுனால. மற்றவர்கள் வணங்காமுன் அடிவணங்கும் நாவுக்கரசர் முகம் நோக்கினா என்ன அர்த்தம்? அப்ப அவர் வணங்கிட்டார்னு அர்த்தம். முதல்லயே வணங்கி, வேடத்தை கண்டா விழுந்து வணங்கக்கூடியவர் நாவுக்கரசு பெருமான். அது யாரு அப்படிங்கறதெல்லாம் கிடையாதுங்க. அதோட ஞானசம்பந்த பெருமானுடைய அந்த திருவருளை, அந்த சொல்லை கேட்ட உடனே அப்பவே அவருக்கு மனசுல வந்து காதல் வந்தது அப்படின்னு சொல்லி நமக்கு முதல் சந்திப்புல சொல்றாரு. அதுதான் நாவுக்கரசு பெருமானுடைய பெரிய இதுங்க. என்ன சொல்றாரு அந்த இடத்துல? கடையுகத்தில் ஆலியின் மேல் மிதந்தது இருக்கல் சீர்காழியில் சொல்றாங்க. இந்த சிதம்பரத்துல சொல்றாங்க, இந்த மாதிரி ஒரு குழந்தை உமையம்மையினுடைய திருமுலைப்பால் உண்டு 3 வயது குழந்தை பல அற்புதங்கள் எல்லாம் செய்து கொண்டு வருகிறது, பேரு ஞான சம்பந்த குழந்தை அப்படின்னு சொல்லி சொன்ன உடனேயே அவருக்கு மனசுல வந்த அந்த ஒரு காதலை சொல்றாரு சேக்கிழார் பெருமான். என்ன சொல்றாருன்னா, கடையுகத்தில் ஆலியின் மேல் மிதந்தது கழுமலத்தில் விடையுகத்தார் திருவருளால் வெற்பரையன் பாவை, விடையுகத்தார் திருவருளால் வெற்பரையன் பாவை திருமுலைப்பாலோடும் அடையநிறை சிவம்பெருக வளர்ஞானம் கொலைத்தோட்ட அமுது செய்த உடையமறை பிள்ளையார் திருவார்த்தை அடியார்கள் உரைப்ப கேட்டார் அப்படின்னா. அடியார் சொல்லித்தான் தெரியுது. நாவுக்கரசு பெருமானுக்கு ஞான சம்பந்தம்னா யாருன்னு அது வரைக்கும் தெரியாது. சிதம்பரத்தில் உலவார பணி செய்து கொண்டு பெரிய திருத்தாண்டகம் பாடுறார். அதுக்கு பிறகுதான் தெரியும். பெரிய திருத்தாண்டகத்தினுடைய சிறப்பு என்னன்னா, அடியவர் சிந்தை பிரியாத பெரிய திருத்தாண்டகம்னு சேக்கிழார் பெருமான் சொல்றார். பெரிய திருத்தாண்டகத்தில் அடியாருடைய பெருமை. பெரிய திருத்தாண்டம் அதுக்கு ஏன் பேர் அப்படின்னா,
அடியார் பெருமைகளை பேசுனதுனால பெரிய திருத்தாண்டகம். ஆமா, கோயில் மூத்த திருப்பதிகன் இருக்குது பாருங்க. கோயில் மூத்த திருப்பதிகன் என்ன, அடியார் பெருமை சொன்னது. உடையாளுந்த நடுவிற்கு அந்த பதிகம் மூத்த திருப்பதிகம். இப்படி அங்கதான் அவருக்கு தெரியுது. அப்படி கேட்ட உடனேங்க அதான் சொல்றாரு சேக்கிழ பெருமான். அப்படி கேட்டலுமே என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த இடத்துல நல்லா சொல்வாருங்க. கேட்டலுமே அதிசயமாம் காதல் கோர வாலியவர் மலர்கவர்கள் வணங்குவதற்கு மனத்திலிருந்து விருப்ப வாய்ப்பு அப்படின்னாரு. இப்போ நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, சரி அப்படி ஒரு குழந்தை இருந்தால் போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி நினைப்போம். ஆனால் நாவுக்கரசு பெருமான் அப்படி நினைக்கல. அவர் திருவடி போய் வணங்கிட்டு வரலாம்னு நினைச்சாராம். அது 3 வயசு குழந்தை 5 வயசு குழந்தைனால அவர் பார்க்கல. வாலியவர் மலர்கடல்கள் வணங்குவதற்கு மனத்திலிருந்து விருப்ப வாய்ப்பு. அப்புறம் சொல்றார், பொய் பெருவி பிணியோட்டும் திருவீதி புரண்டு வளங்கொண்டு போன்றார் என்று சொல்லி அப்படி அங்க அப்ப உடனே சிதம்பரத்தில் நடந்தெல்லாம் போகல. அவர் அப்படி திருவீதி புரண்டு புரண்டு போனார் என்று சொல்லி சேக்கிழ பெருமான் சொல்றார். அது எப்படிப்பட்ட திருவீதினா, பொய் பிறவி பிணியோட்டும் திருவீதினா. கோயிலில் போய் நம்ம சாமியை பார்த்துருங்க கூட இல்லை, அந்த திருவீதியை வணங்கினாவே நம்ம பிறப்பு நீங்கிரும் என்று சொல்லி சேக்கிழ பெருமான். அந்த மாதிரி நாவுக்கரசு பெருமான் இப்ப விழுந்தவர் கடைசி வரைக்கும் எல்லாத்துடைய திருவடி விழுந்தே இருந்தார் இல்லைங்களா. அதுதான் பெரிய சிறப்பு. அடிமேல் உற வணங்கினர் பெரியோர்வாலும் இறைவர்வாலும் தலை தாழ்ந்து வணங்கியவன் உயர்கின்றான் என்பதும் பெரியோர் கண்ட உண்மை. ஆமா, யாராரு இறைவனுடைய திருவடியில் விழுந்து வணங்கணும், அடியாருடைய திருவடியில் விழுந்து வணங்கணும் அப்படின்னு சொல்றார். குலம் செய்த நற்தவத்தின் பயனடையர் அப்படின்னார். குலத்தில் வந்த முந்தையோர் நல்தம் சிவபெருமானை நோக்கி செய்யும் வழிபாடு என்று சொல்லி, குலம் செய்த நற்றவம்னா என்னன்னா பெருமானை நோக்கி செய்யக்கூடிய வழிபாடு. அதுதான் தவம். வேற ஒன்னும் வீட்டையெல்லாம் விட்டுட்டு போய் காட்டில் போய் உட்கார்ந்து கண்ணை மூடி தவம் செய்யணுங்கிறதெல்லாம் கிடையாது. சைவத்தில் தவம் என்ன, சிவபெருமானை நோக்கி செய்யக்கூடிய வழிபாடுகள், அவனை நோக்கி செய்யக்கூடிய பூசைகள் தான் தவம். அதுக்கு மேல ஒரு தவம் கிடையாது. பயனை ஒத்தவர் என்று சொல்லி, அதன் பயனாக எனக்கு கிடைத்த பேரு என்று சொல்லி, நந்தமது என்று தம்மையும் உளப்படுத்தி கூறியதா, குலத்தில் நானும் ஒருவனாதலின் அப்பயனை இன்று நான் அடைய நின்றேன் என்று சொல்லி சொல்றார். இயல்பகை நாயனாருடைய குணத்துல சாமி தானே வர்றாரு. சாமி எப்படி வருவார்னா ஒரு தூர்த்த வேடத்துல வர்றார். அதுக்கு மேல வேதியர் கோலமும் இருக்குது. தூர்த்த வேடம் இருக்குது, வேதியர் கோலம் இருக்குது, 2 கோலம் இருக்குது. எப்படி அவர் வரவேற்றார் அப்படின்னா, வந்த அடியார இயற்பகை நாயனார் வரவேற்கார். முந்தையம்பெரும் தவத்தினால் எங்கள் முனிவருங்கு எழுந்தது. முந்தையம்பெரும் தவத்தினால் அப்படின்னா நான் மட்டுமல்ல, என்னுடைய அப்பா, என்னுடைய தாத்தா, என்னுடைய மூதாதையர்கள் எல்லாரும் செய்த ஒரு பெரும்பேறு சாமி இங்க எழுந்தது அப்படின்னு சொல்லி சொல்றார். அதே மாதிரி நம்முடைய மானக்கஞ்சார நாயனார் கோணத்தில் பெருமான் வருகின்ற பொழுது அங்க அப்படிதான் நல்ல அந்த இடம் அருமையான இடம். அது நல்லா சொல்வாருங்க. அதாவது சொல்லு நல்லா இருக்கு. நினைவரப்புன்னு சொல்லிடுறோம். அப்புறம் தற்காடு புராணத்தில் எல்லாத்துக்கும் தெரியாது இல்லையா, நன்ற முதல் நல்வரவு நாங்கள் தவம். பெருமான் வருகின்ற பொழுது திருமணத்துல அங்கிருந்த பெரியவங்க எல்லாம் வரவேற்கிறாங்க. சூளைக்கு இடைந்தடைந்தேன் என்று சொல்லி சொல்றார். இடைதெல்லாம் மிக வருந்தி என்று சொல்லி சொல்றார். உரைத்தருளும் சொல்லி அருள் செய்தல் வேண்டும் என்று சொல்லி சூளைக்கு இடைந்து அடைந்தேன் என்று சொல்லி சொல்றார். உமது கருணையின் பயனாக சூளை வந்தது, அதனால் என்று உம்மை வந்தடைந்தேன். அச்சூளை நின்று மட்டுமே என்று அதற்கு காரணமாகிய மதிமயக்கத்தினின்று வெளியேறும் நெறியினை நீங்கள் எனக்கு அருள் வேண்டும் என்று சொல்லி, அருள் புரிய வேண்டும் என்று சொல்லி கேட்கிறார். அடுத்த திருப்பாட்டு. தாளினை மேல் விழுந்தயரும் தம்பியார் தமை நோக்கி, திருவடியில் விழுந்து கிடக்கிறார் தம்பி. அவரை பார்த்து அம்மா சொல்றாங்க, தாளினை மேல் விழுந்தயரும் தம்பியார் தமை நோக்கி ஆளுடைய தம்பெருமான் அருள் நினைந்து கை தொழுது கோளில் பர சமய நெறி குறியில் விழுந்து அறியாது மூலுமரும் துயர் உழந்தீர் எழுந்தீர் என மொழிந்தார். எந்திரிங்க, எந்திரிப்பா அப்படின்னு சொல்லி
தம்பியை எழுந்திருக்க சொல்றாங்க. தம் தாள்களின் மேல் விழுந்து வருந்தும் தம்பியார் தம்மை பார்த்து தம்மை ஆளுடைய சிவபெருமானின் திருவருளை நினைந்து கைதொழுது நல்ல குறிக்கோள் இல்லாத பரசமய குடியில் விழுந்து மீளும் வழி அறியாமல் மூலும் கொடிய துன்பத்தில் உணர்ந்தீர், பெரிய பெரிய கொடிய துன்பத்தில் உழன்று கொண்டிருந்தீர் என்று சொல்லி இனி எழுந்திருப்பீராக. அப்படின்னு என்ன அர்த்தம்? இனி இங்க போய் எழுந்திருக்கிறது மட்டுமல்ல, சமணத்திலிருந்தும் மேல எழுந்திருக்கிறது, சமணம் என்று சொல்லக்கூடிய குழியிலிருந்து மீண்டும் மேல எழுந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்வாரு. அப்படி இந்த இடத்துல சொல்றார், எழுந்தீர் என்று சொல்லி சொல்றார். பெரியோர் பாலும் இறைவர் பாலும் இந்த நோக்கி அருட்கண்ணால் பார்க்கும் தீக்கையாகிய சச்சு தீட்சை. அம்மா பார்த்ததே ஒரு தீக்கை தான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதுக்கு பேரு சச்சு தீட்சை, நயன தீட்சை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. முதல்ல நடக்கிறது குருநாதர்கிட்ட நம்ம என்னன்னா இந்த நயன தீட்சை தான். நல்ல பக்குவமுடைய ஆன்மாவுக்கு அது ஒன்னே போதுங்க, வேற எதுவும் தேவையில்லை. கண்ணப்ப நாயனாருக்கு அப்படித்தான். கண்ணப்ப நாயனாருக்கு ஆனது முதல்ல என்னன்னா அந்த பார்வையின் மூலமாகத்தான். திங்கள் சேர் சடையார் தம்மை சென்றவர் காணா முன்னே அங்கணர் கருணை கூர்ந்த அருட்திரு நோக்கம் எய்த தங்கிய பவத்தின் முன்னை சார்பு விட்டு அகல நீங்கி பொங்கிய ஒளியின் நிழல் பொறிவில் அன்புருவமானார். அவ்வளவுதான், அதே முடிஞ்சு போச்சு. அதுலயே எல்லாம் திங்கள் சேர் சடையார் தம்மை சென்றவர் காணாம். இன்னும் கண்ணப்ப நாயனார் பார்க்கவே கிடையாது சாமிய, ஆனா சாமி அவரை பார்த்துட்டாரு. இப்ப நம்ம எத்தனை தடவை சாமியை பார்த்து என்ன பயன்? ஒரு பயனும் கிடையாதுங்க. சாமி நம்மளை பார்க்கணும்ல, அவனுடைய திருநோக்கம் நம்ம மேல படணும்ல. இன்னும் அவர் போய் பார்க்கவே கிடையாது, ஆனா சாமியுடைய திருநோக்கம் திருநார் மேல பட்டுருச்சு. திருநார் மேல பட்டதுனால என்னாச்சு அப்படிங்கறத சொல்ல பாருங்க. தங்கிய பவம்னா இதுவரைக்கும் எத்தனை பிறப்பு, பவம்னா பிறப்பு, எத்தனை பிறப்பு எடுத்தாரோ அத்தனை பிறப்பில் இருக்கக்கூடிய பாசங்களும் நீங்கியது. தங்கிய பவத்தின் முன்னை சார்பு விட்டு அகல நீங்கி பொங்கிய ஒளியின் நீழல் பொறிவில் அன்புருவமானார் அப்படின்னார். எல்லாம் போயிடுச்சுன்னா என்ன இருக்காங்க? அன்பு ஒண்ணுதான் இருக்கும். பெருமானிடத்துல அன்பு அதுதான் இருந்தது தினனார்கிட்ட. அது எப்படி இருந்தது? கடைசி வரைக்கும் இருந்தது. அந்த மல நீக்கம் எப்படி ஆச்சு அப்படிங்கறதெல்லாம் இந்த பாட்டுல சொல்றாருங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அதையும் சொல்லிடுறாரு முதல்லயே. முன்பு செய்ய தவத்தின் ஈட்டம் அப்படின்னு சொல்லி போன பிறப்பினுடைய ஒரு தவம் அப்படின்னு சொல்லி அதையும் சொல்லிடுறாரு. அருள் நினைந்து என்று சொல்லி சொல்றாரு. உரைத்து அருளும் சொல்லி அறுதல் வேண்டும் என்று சொல்லி சொல்றாரு. இது அம்மா பார்த்ததே ஒரு அருட்கண்ணால் நோக்கி ஒரு தீக்கை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அது அதுலயே அவருக்கு கொஞ்சம் தெளிவு வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. தம்மையும் அவரையும் ஆட்கொண்டருளி ஆளாகுடைய தம் பெருமானாகிய திருவீரட்டானேஸ்வரர் தம் உளப்பாட்டு பான்மை என்று சொல்லி சொல்றாரு. அருள் நினைந்து அவருக்கு சோலை மடுத்தாண்டு தம்மிடம் அடைவித்த கருணை திறத்தினை எண்ணி இது பெருமானுடைய திருவருளை நினைந்து அம்மா அப்படி பார்க்கிறாங்க என்று சொல்லி நினைத்து மனத்தாலும் கைதொழுது மெய்யாலும் செய்த வணக்கம் கூறப்பட்டது என்று சொல்லி சொல்றாரு. தம்பெருமான் அருள் நினைந்து தமக்கும் தம்பியாருக்கும் செய்த அருள் என்று சொல்லி உரைத்தபடி பெருமான் தம்பிக்கு அருள் செஞ்சிருக்கிறார். அது மாதிரி அம்மாவுக்கும் அவங்களுக்கு வேண்டுதல் நிறைவேற்றி கொடுத்திருக்காரு இல்லையா? தம்பி இப்படி சமண சமயத்தில் வீழ்ந்து கிடக்கிறான்னு சொன்ன உடனே அம்மாவுக்கு அருள் செஞ்ச மாதிரி தம்பிக்கும் உன்னுடைய மனக்கவலை ஒரினி என்று சொல்லி சொன்னதுதான் அருள் இல்லைங்களா? அதே மாதிரி பண்டுவூரி நற்றவத்து வலுவினாரேனும் அவருக்கு இறங்கி சோலை தந்து தம்மிடம் ஈர்த்து தம்பியார் செய்த அருள்நிலையும் எண்ணி எண்ணி, அதாவது தனக்கு செய்த அருள் ஒண்ணு, செய்த விண்ணப்பத்துக்கு பெருமாள் உடனடியாக செவிமடுத்து செஞ்சாரு. அதே மாதிரி தம்பிக்கு செய்த அருள் ரெண்டையும் நினைச்சு அக்கா இப்ப அருள் நினைந்து அவங்க அப்படியே மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. அதான் சொல்றாரு. அத்தாவு நடிகனை அன்பாலாத்தாய் அருள் நோக்கில் தீர்த்த நீர் ஆட்டி கொண்டாயின அப்பர் சாமிகள் தேவாரத்தில் சொல்ற மாதிரி இப்ப அருள் நோக்கின் மூலமாக ரெண்டு பேர்த்தையும் பெருமான் ஆற்றிக் கொண்டார் என்று சொல்லி சொல்றார். இந்த கைதொழுதல் அருள் செய்தமைக்காக வந்தித்தல் என்று சொல்லி சொல்றார். கோலில் பரசமய நெறி என்று சொல்லி நல்ல குறிக்கோள் என்று சொல்லி சொல்றார். சிவனை எண்ணாத பரசமயங்கள் கொள்கை இல்லாதன என்று சொல்லி மூலும் அருண் துயர் உலந்தீர் என்று சொல்லி, உலந்தீர்னா வருந்து நீர், இது வரைக்கும் அந்த சமணத்துல போய் வீழ்ந்ததுனால அந்த சூளை நோயால ரொம்ப வருந்து நீர் என்று சொல்லி இப்ப எழுந்தீர் என்று சொல்லி எழுவீராக அப்படின்னு சொல்லி அக்கா சொல்றாங்க. சூளையன் என்றும் நீங்கி எனவும் மயக்கத்துள் பட்டு வீழ்ந்த நிலையில் என்றும் நீங்கி எனவும் உரைக்க நின்றது. எழுந்தீர் அப்படிங்கறது சூளையிலிருந்து மேல வர்றது ஒண்ணு, இன்னொன்னு அந்த சமண மயக்கத்திலிருந்து மேல வாங்க அப்படின்னு சொல்லிடுவோம்.
நம்பிகள் 12,000 பொற்காசுகளை திருமுருகுன்றத்துல வாங்கி அதை ஆத்துல போட்டு திருவாரூர் குளத்துல வந்து எடுக்கிறார் இல்லைங்களா. அது ரொம்ப நேரம் கிடைக்காம இந்த பதிகம் பாடி அப்புறம் ஏத்தாது இருந்தறிய நிமையோதனி நாயகனே இந்த பாடல் பாடி இதுக்கு பிறகெல்லாம் கிடைக்குதுன்னு வச்சுக்கங்களேன். அது அந்த பொண்ணை எடுக்கிற பொழுது சேக்கிழ பெருமான் சொல்றாருங்க, உள்ளத்தில் ஒரு துலக்கம் இல்லோம் உலகுய்ய இருண்ட திருக்களத்து முதுகுன்ற திருகனகம் ஆற்றினில் இட்டு வளத்தில் மலிந்து ஏழுலகம் வணங்கு பெறும் திருவாரூர் குளத்தில் எடுத்தார் வினையின் குழிவாய் நின்று எமை எடுத்தார். புறா விலையின கிடைக்கிறாரு. அப்படியெல்லாம் இல்லை. சேக்கிழ பெருமான் அந்த சுந்தரர் பொன்னை எடுத்தது எப்படி இருந்ததுன்னா, என்ன வினைக்குழியிலிருந்து மேல எடுத்தது போல இருந்தது அப்படிங்கிறார். அதே மாதிரி இன்னொரு பாட்டிலையும் சொல்றாரு. அதே சுந்தரருடைய துதியில தான், தேனும் குடலும் பிழைத்த திருமொழியால் புலவிதி இருக்க மதிதானும் பணியும் பகைதீர்க்கும் சடையார் தூது தரும் திருநாள் கூணும் குருடும் தீர்த்து ஏவல் கொள்வார் குளம் மலர்பாதம் யானும் பரவித்திருக்கின்றேன் 7 பிறப்பின் முடங்கு போன் அப்படின்றார். அவருடைய திருவடியை வணங்குறதுனால அந்த தூது போனார் இல்லையா, அந்த தூது போன அன்னைக்கு 2 பேர் வராங்க. ஒருத்தருக்கு பிறவியிலேயே கண் இல்லை, ஒருத்தருக்கு பிறவியிலேயே கூன். அவங்க 2 பேரும் வந்து சுந்தரருக்கு மாங்கல்ய பொருள்கள் எடுத்துட்டு போறதுக்காக நாங்களும் வந்து பணி செய்யற சுந்தரருக்குன்னு வந்து கேட்கறாங்க. அப்ப வந்து அவருக்கு கண் இல்லை, இவருக்கு கூணு, பிறவியிலேயே கூணு. சுந்தரர் நம்பிகள் போய் சாமி கிட்ட கேட்கிறார், அவர் பிறவி குருடு, அவர் பிறவி கூன், எப்படி மங்கள பொருள் எடுத்துட்டு வருவாங்க இல்ல இரவு நேரத்துல, அதனால அவங்களுக்கு அதை நீக்கி கொடுக்கணும்னு சொன்னோன்னு சாமி அதை நீக்கிட்டார். சுந்தரருக்கு கண்ணு கிடைக்கிறதுக்கு எத்தனை பாடுபட்டார். ஆனா சுந்தரருக்கு பணி செய்ய வந்தவங்களுக்கு உடனடியா கிடைக்கும். அதைத்தான் சேக்கிழ பெருமான் சொல்றார். கூனை நீக்கினது எப்படி இருந்ததுன்னா, என்னுடைய பிறவியாகிய கூனை நீக்கியது போல இருந்ததுன்னு அந்த இடத்துல சொல்லுவாங்க. அது பெரிய புராணத்துல ஏயர்கோன் கலிக்காமனர் புராணத்துல வர்றதில்லை. சுந்தருடைய துதியில வச்சு சொல்றார். பூணும் குருடும், அதாவது தேனும் குடலும் பிழைத்த திருமொழியால் புலவிதீர்க்க மதிதானும் பணியும் பகைதீர்க்கும் சடையார் தூது தரும் திருநாள் கூணும் குருடும் தீர்த்து ஏவல் கொள்வார் குளவு மலர்பாதம் யானும் பரவி தீர்க்கின்றேன் 7 பிறப்பு. அந்த சுந்தருடைய திருவடியை நான் வணங்கிக்கிறேன். அப்படி வணங்குறதுனால என்னுடைய 7 பிறப்பினுடைய ஊனமும் நீங்கியது என்று சொல்றாரு. அப்ப சுந்தருடைய திருவடி எவ்வளவு ஒரு சேக்கிழார் பெருமான் மனசுல வச்சிருக்கிறாருங்கிறத பாருங்களேன். இங்க வந்து என்ன சொன்னாரு, வினையின் குழிவாய் நின்று எமையெடுத்தார் அப்படின்னு. அங்க 7 பிறப்பினுடைய ஊனம் நீங்கியது அப்படின்னு. நம்பிகளுடைய திருவடி அவ்வளவு சிறப்பு. நமக்கு இறைவன் திருவடி வணங்கினா என்ன கிடைக்குமோ அது அப்படியே நம்பிகளுடைய திருவடி வணங்கினாலும் கிடைக்கும். 4 பெருமக்களுமே அப்படித்தான். எழுந்தீர் அப்படின்னு சொல்லி எழுவீராக என்று சொல்லி சொன்னது அந்த சமண சமயத்தில் அப்படி கிடக்கக்கூடிய நிலையிலிருந்து எழுந்தது போல என்று சொல்லி, மேல் எழுவதுடன் திருவடி சார்பில் என்று நிலை பெற்று இருப்பீராக என்று பொருள் செய்யத்தக்க குறிப்பும் காண்க. மேல எழுந்தது மட்டுமல்ல, இனிமேல திருவடி சார்பில் நிலை பெற்று இருப்பீர் என்று சொல்லி அக்கா வந்து சொல்றாங்க. திருவடிக்கில் நாம் இருப்பதே என்ற திருக்குறுந்தொகையில் வந்த ஆணை விளைவு. ஆசிரியர் அதாவது நாவுக்கரசு பெருமான் திருவடிக்கீழ் நாம் இருப்பதே என்ற ஒரு தொடரோட குறுந்தொகையில பாடுறாங்க. அது இதுதான், இதை வைத்து சிந்திக்க பாலது என்று சொல்லி சொல்றாருங்க. இப்பதான் வந்து அக்கா எப்படி பணி கொடுக்கறாங்க அப்படிங்கறது இந்த இடத்துல சொல்றாருங்க. 65வது பாட்டு. மற்ற உரை கேட்டழு, ஒரு பாட்டு பார்க்கலாங்க. மற்ற உரை கேட்டழுமே மருள் நீக்கியார் தாமும் உற்ற வினையுடன் நடுங்கி எழுந்து தொல உயர்தவத்தோர் கற்றை வேணியர்களே காணும் இது கலரடைந்தோர் பற்றறுப்பார் தமை பணிந்து பணி செய்வீர் என பணித்தார். முதல்ல பணி, அவ்வளவுதான். நம்பிக்கை வந்து முதல்ல பணி செய்யறதுக்கு தான் சொல்றாங்க. மற்ற உரை கேட்டலுமே மருள் நீக்கியார் தாமும் உற்ற பிணியுடன் எழுந்து தொல உயர்தவத்தோர் கற்றை வேணியர்களே காணும் இது என்று சொல்லி அப்படி அந்த உரையினை கேட்டது. மருள் நீக்கியார் தாமும் பொருந்திய நோயுடனே நிலத்தில் விழுந்த நிலையினிடம் எழுந்து அவர் கீழே இருந்து விழுந்தவர் மீண்டும் எழுந்து அப்படி தொழுது நிற்கிறார். அக்காவை வணங்கி நிற்கிறார். அப்படி நிற்கின்ற பொழுது திலகவதி அம்மா உயர்தவத்தோராகிய சொல்றாருங்க. அப்படி உயர்தவத்தோர் அப்படின்னா ரொம்ப உயர்ந்த தவத்தில் இருக்கக்கூடிய திலகவதி அம்மா இது கற்றையாகிய சடையனை உடையாரது திருவருளே காணும். வேற ஒன்றும் இல்லை, இது சிவபெருமானுடைய திருவருள் அப்படின்னு தம்பிகிட்ட சொல்லிட்டு தமது திருவடி சார்பினை அடைந்தோருடைய பற்றுக்களை அறுப்பவராகிய அவரை பணிந்து பணி செய்வீராக என்று பணித்தனர். பெருமான் என்ன செய்வான்னா, பற்றறுப்பார் தமை பணிந்து தன்னுடைய திருவடியை பற்றி நிற்கக்கூடிய பற்றுக்களை பெருமான் அறுப்பார். அதான் இறைவனுடைய திருவருள். அவரை பணிந்து பணி செய்வீராக என்று சொல்லி சொல்றாங்க. அதான் கற்றை வேணியர்களே காணுவது உடல் சூளைக்கு கிடைந்தேன் என்று சொல்லி தம்பியார் விண்ணப்பித்தமையால் அது தீய நோய் அன்று
அது திருவருளின் செயலே என்று சொல்லி அந்த உண்மையை தம்பிக்கு கொஞ்சம் உணர்த்துறாங்க அக்கா. அது திருவருள் தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுவும் சொல்ற முதல்வன் பாதமே பற்றா நின்றாரை பற்றா பாவமே. திருவடி பற்றாது இருந்ததுனால வந்த பாவம் தான் அந்த பிணி என்று சொல்லி சொல்ற. அப்புறம் பின்னாடி எப்படி இருக்க போறாரு, என் கடன் பணி செய்து கிடப்பது அப்படின்னு சொல்லி இருக்க போறாரு நம்முடைய நாவுக்கரசு பெருமான். என்ற பொழுது அவர் அருளை எதிர் ஏற்று கொண்டிறைஞ்ச நின்ற தபோதனையாரும் நின்மலன் பேரருள் நினைந்து சென்று திருவீரட்டம் புகுவதற்கு திருக்கையிலை குன்றுடையார் திருநீற்றை அஞ்செழுத்து ஓதி கொடுத்தார். குன்றுடையான் திருநீற்றை அஞ்செழுத்தை ஓதி கொடுத்தார் அப்படின்னா அதான் ரொம்ப முக்கியங்க. திருநீர் தான் அந்த சமயத்தில் இருந்த பொழுது நிந்தனை செய்ததையெல்லாம் விளக்கக்கூடிய ஒரு மாற்று. நம்ம தீட்டு அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த தீட்டையெல்லாம் நீக்கக்கூடியது என்ன, திருநீர் தான். நாவுக்கரசு பெருமான் எங்க கேட்கிறாரு, பெண்ணாகடத்துல கேட்கிறாரு இல்லைங்களா, அந்த திருநீர் கேட்கிறாரு. அப்புறம் நமக்கு இது சூலமும் இடமும் கேட்கிறாரு. 3 சாமி கொடுக்கிறார். இது விண்ணப்பம்னு சொல்லி கேட்பார். பொன்னார் திருவடிக்கு ஒன்று உண்டு விண்ணப்பம் என்னாவி காப்பதற்கு இச்சையுண்டேல் இருங்கூற்றகல மின்னாரும் மூவிலை சூலம் என்மேல் பொறி அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதே மாதிரி இடமும் கேட்கிறாரு, திருநீரும் கேட்கிறாரு. சாமி 3மே அது எதுக்கு கேட்டார் அப்படின்னா, இந்த உடம்பு சமணர்கள் கொடுத்த உணவையெல்லாம் உண்ட உடம்பு. அதே மாதிரி நிறைய சைவத்தை நிந்தனை செய்திருக்கிறோம். அந்த தீட்டு நீங்கணும்னா திருநீர், அப்புறம் இந்த இடமும் சூலமும் பொறிக்கணும் என்று சொல்லி பெருமான்கிட்ட விண்ணப்பம் வைக்கிறார். இங்க அக்கா அது என்ன செய்யறாங்கன்னா, முதல்லயே அந்த குன்றுடையார் திருக்கையிலை குன்றுடையார் திருநீற்றை அஞ்செழுத்து இதான் முதல்ல அவங்க செஞ்சது. முதல்ல நயன்தீட்சை ஆயிடுச்சு இல்லைங்களா, கண்ணுல பார்த்தது. இப்ப கையில திருநீர் பூசினா என்ன ஆகுது, அது ஸ்பரிச தீக்கையும் ஆயிடுது என்று பணித்த பொழுதில் அவரது அருளை எதிர் ஏற்றுக்கொண்டு அவர் வணங்க நின்ற தபோதனையாரும் சிவபெருமானது பேரலில் நினைந்து அவர் போய் திருவீரட்டம் புகுவதற்கு தகுதியுடையவராக ஆக்குவதற்கு திருக்கையிலை குன்றுடையார் ஆகிய சிவபெருமானது திருவைந்தலத்தை ஓதி அவரது திருநீற்றை கொடுத்தனர். இது ஒரு தீக்கை தான். அப்ப நம்ம எப்படி பணி செய்யற பொழுது கூட கோதில் சிவசின்னம் அணிந்தும் வரிசைக்கிட பெருமான் திரகவதியமா அப்படிதான் பணி செஞ்சாங்க. பணி செய்கின்ற பொழுதும் சரி, திருமுறை படிக்கின்ற பொழுதும் சரி, சிவசின்னத்தோட தான் படிக்கணும். திருநீர் பூசாம நம்ம எந்த இதையும் செய்யக்கூடாது. திருநீர் பூசணும். அதே மாதிரி உத்தராட்சம் முடிஞ்சா போட்டிருக்கலாம். ஆனா ஒருவேளை நீங்க உத்தராட்சமே போட முடியலனாலும் கூட திருநீர் கண்டிப்பா பூசிருக்கணுங்க. வேட தலைமை பெற்றது திருநீர்னு எங்க சொல்றாருன்னா, மெய்ப்பொருள் நாயனார் குணத்துல சொல்றாரு. சிவகணிய உரை சொல்றாரு. அதாவது எல்லாமே திருவேடம் தானே. திருநீர் திருவேடம் தான், உருத்தராக்கம் திருவேடம் தான், சடைமுடி திருவேடம் தான், 3மே திருவேடம் தான். அங்க என்ன சொல்றாரு, அரசியல் ஆயத்தார்க்கும் அறிவுறு காதலாருக்கும் விரவிய செய்கையாலை விளம்புவார் விதியினாலே பரவிய திருநீற்றன்பு பாதுகாத்து வைப்பீர் என்று புறவலர் மன்றிலாடும் பூங்கலில் சிந்தை செய்தார் அப்படின்னாரு மெய்ப்பொருள் நாயனார் குணத்துல கடைசியில. அது ஏன் திருநீற்றம் மட்டும் சொல்லணும் அப்படின்னா, ஐயா உரை சொல்றாரு, வேட தலைமை பெற்றது திருநீர் அப்படின்றார். அப்ப உருத்தராக்கம் அணியாம கூட இருக்கலாம். அது இருக்கலாம்னா முடியாத சூழல்ல. ஆனா திருநீர் பூசாம இருக்கவே கூடாது. சடைமுடி இல்லாம இருக்கலாம், எல்லாரும் சடைமுடி வச்சுக்கவும் முடியாது இல்லைங்களா. திருநீர் அணியாம இருக்கவே கூடாது. இந்த வேட தலைமை பெற்றது திருநீர் என்று சொல்லி அந்த இடத்துல பொருள் சொல்வாங்க. அது மாதிரி இங்க முதல்ல அம்மா என்ன செஞ்சாங்கன்னா, திருவைந்தலத்தை ஓதி திருநீர், அதாவது சிவாய நமையென்று நீரணிந்தேன் தருவாய் செவ்வதினை பாதிரி. வெறுமனே திருநீர் எடுத்து பூசக்கூடாதுங்க, அஞ்செழுத்து சொல்லித்தான் பூசணும். யாராச்சும் கொடுக்கறதுனால அஞ்செழுத்து சொல்லித்தான் நம்ம திருநீர் கொடுக்கணும். அஞ்செழுத்து சொல்லித்தான் நம்ம திருநீர் வைக்கணும், திருநீர் கொடுக்கணும். அதான் அஞ்செழுத்து சொல்லித்தான் அக்கா கொடுத்துருக்கிறாங்க. அப்படி சிவபெருமானது பேரில் நினைந்து அவர் போய் திருவீரட்டம் புகுவதற்கு தகுதியுடையவராக ஆக்குவதற்கு பாருங்க, அங்க போய் வேலை பணி செய்யறதுக்கு என்ன தகுதினா திருநீர் பூசிருக்கோம், அவ்வளவுதான். எவரேனும் தாமாக விளையாடத்திட்ட திருநீரும் சாதனமும் கண்டால் உள்கின அவர் தேவர் இவர் தேவர் என்று சொல்லி இரண்டாட்டா தொழிந்தங்கு ஈசன் திறமை வேணி கவராதே தொழுமுடியார் நெஞ்சினுள்ளே கன்றாப்பூர் நடுதறியை காணலாம் என அவர் தேவர் இவர் தேவர் என்று சொல்லி இரண்டாட்டா தொழிந்தனர். அங்க கோயில் இருக்கிறது சாமி, இது சாமி இல்லைன்னு நினைக்கணும். ரெண்டும் ஒண்ணுதான் நினைக்கணுமா. திருநீர் பூசி இருக்கிறது நடமாடும் சாமி, அங்க இருக்கக்கூடியது படமாட கோயில் இருக்கக்கூடிய சாமி.
அப்படி ரெண்டும் ஒன்றுன்னு நினைக்கக்கூடியவங்களுடைய நெஞ்சில கன்றாப்பூர் பெருமான் இருப்பாரு. கன்றாப்பூர் நடுதறியை காணலாமே என்று சொல்றாரு. அப்போ அந்த பக்குவம் வர்றது அப்படிங்கிறது ரொம்ப சிவன் முக்த நிலைக்கு வருகின்ற பொழுதுதான் அப்படி ஒரு பக்குவம் வருங்க நமக்கு. அதான் இந்த இடத்துல திருநீர் அவ்வளவு சிறப்பா சொல்றார். எதிர் ஏற்றுக்கொள்ளுதல், பணிந்த பொருளை அவ்வாறே தாமும் ஏற்றுக்கொள்ளுதல். நின்ற தபோதனியார் அப்படின்னார். நின்ற தம்பியாரது உயர்வை நாடி நின்ற என்று சொல்லி, செந்நெறியில் பிறளாது நின்ற எனவும் தமது திருப்பணியில் செல்ல நின்ற என்று சொல்லி சொல்றார். நின்மலன் பேரொருள் நினைந்து அப்படின்னார். அருள் நினைந்து என்பது சூளை தந்து ஆட்கொண்டமை கருதி நினைந்ததும் இங்கு நினைந்தவை தீக்க செய்யும் முன் இறைவர் திருவளை நாடி வேண்டிக் கொள்ளும் ஆகம விதி பற்றியதுமா என்று சொல்லி சிவபணிய உரையில சொல்றாருங்க. அதாவது ஒன்னு இறைவனுடைய திருவருளை நினைந்து அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் இன்னொன்னு என்னன்னா, தீக்கை அப்படிங்கறது செய்யும் முன் இறைவனுடைய திருவருளை நாடி வேண்டிக் கொள்ளும் ஆகம விதி பற்றியும் என்று சொல்லி சிவபணிய உரையில சொல்லி, சிவதீக்கை வகை கிரியாவதி தீக்கை செய்யும் காலத்து தீக்கை மண்டபத்துறை மாணாக்கனை புகவிடும் போது இப்படி எல்லாம் அதுக்கு நிறைய சடங்குகள் எல்லாம் இருக்கு இல்லைங்களா. பக்குவம் உடையவர்களுக்கு அதெல்லாம் தேவையில்லை. ஒரு சொல்லாலேயே அவங்க எல்லாம் உணர்ந்துருவாங்க. ஆசாரியன் தானே தூய்மை செய்கின்றேன் என்று எண்ணாது இறைவன் அருளால் செய்கின்றேனே புகுதல் மரபு. இது ரொம்ப முக்கியங்க. தீக்கை கொடுக்கக்கூடிய குருநாதரை இதை நானே செய்யறேன்னு நினைக்காம இது சாமி தான் செய்யறாரு, நான் ஒரு கருவிதான் நினைச்சு செய்யணுமா. முதல்ல அவர் தன்னை தூய்மைப்படுத்திக் கொள்ளுது அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இல்லைங்களா. அதுதான் அப்படிதான் அக்கா செஞ்சிருக்கிறாங்க. ஆசாரியன் தானே தூய்மை செய்கின்றேன் என்று எண்ணாது இறைவன் அருளால் செய்கின்றேன் என எண்ணி புகுதல் மரபு அப்படின்னு சொல்றாரு. குருநாதரா இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு மரபு என்ன இருக்குதுன்னா சிவபணிய உரையில சொல்லியிருக்கிறார். நின்மலன் இயல்பாகவே பாசங்களில் நீங்கியவர் என்று சொல்றாங்க. அடைந்தாரது மலக்களை போக்குபவர் என்று சொல்லி, சாமிதான் மலமற்றவர். அது விமலனார் அப்படின்னு சொல்லுவாரு. கணப்பனாருடைய குணத்துல வருதுங்க. மேவினார் பிரியமாட்டா விமலனாருக்கு அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லுவாரு. அந்த கண்ணில குருதி வருகின்ற பொழுது சொல்றாரு இல்லைங்களா, பாவியன் கண்ட வண்ணம் பரமனார் கடுத்தது என்ன, ஆவியின் இனிய எங்கள் அத்தனார் கடுத்தது என்ன, மேவினார் பிரியமாட்டா விமலனார். போனவங்க திரும்பி வராத ஒரே இடம் இது அப்படின்னா பெருமானுடைய திருவடி தான். மற்ற எங்க போனாலும் வந்துதான் ஆகணும். இறைவன் திருவடிக்கு போனா மட்டும்தான் திரும்ப முடியாது. அது கணப்பனார் குணத்துல வருது. மேவினார் பிரியமாட்டா விமலனாருக்கு அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்றாங்க. போன திரும்ப வராத ஒரே இடம் பெருமானுடைய திருவடி தான் அப்படின்னு சொல்றாங்க. அவர் தான் நிமலன் விமலன். அப்படிங்க விமலன்னாலும் நிமலன்னாலும் எல்லாமே பெருமான் மலமற்றவன் அர்த்தம். இயல்பாகவே பாசங்களில் நீங்கியவன். நம்ம அப்படின்னா பாசமெல்லாம் இருந்து நீங்க பெற்றவர்கள் நம்முடைய அருளாளர்கள் அப்படி எல்லாம். ஆனா இயல்பாகவே பாசங்களில் நீங்கியவர் யாருன்னா சிவபெருமான் ஒருவன் தான் இல்லைங்களா. அதான் அவனுக்கு நின்மலன் விமலன் அப்படின்னு எல்லாம் பேர். திருவீரட்டம் புகுவதற்கு அப்படி புகுவதற்கு தக்கவராக ஆக்க திரு ஐந்தெழுத்தும் திரு நீரும் சாதனங்களாகும் என்பது. இவை சிவ சாதனங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. திருநீர் அஞ்செழுத்து ரொம்ப முக்கியம். நமக்கு திருவைந்தெழுத்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆதி மந்திரம் அஞ்செழுத்து ஓதுவார் நோக்கின் மாதிரத்தினும் மற்ற மந்திர விதிவரும் எங்க சொல்றாரு, இதுல மதுரை எம்பதியில சொல்றாரு. அஞ்செழுத்து மந்திரம் இருக்கிற இடத்துல இன்னொரு மந்திரம் வேலை செய்யும். அஞ்செழுத்து மந்திரம் சொல்லியாச்சு அப்படின்னா வேற எந்த ஒரு தீய சக்திகளும் அங்க வருவதற்கு வாய்ப்பு. அஞ்செழுத்து மந்திரம் தான் இருக்கிறதுலே உயர்ந்த மந்திரம். அதுக்கு மேல மந்திரம் கிடையாதுங்க. அப்பர் சாமிகள் சொல்றார்களே, விண்ணூறு அடுக்கிய விறகின் வெவலல் உண்ணிய புகழைவை ஒன்றுமில்லையாம் பண்ணிய உலகனில் பயின்ற பாவத்தை நன்னின்றிருப்பது நமச்சிவாயம். எப்படி ஒரு மலை அளவுக்கு விறகு இருந்தாலும் ஒரு தீக்குச்சி போதும் இல்லைங்களா, எல்லாத்தையும் எரிச்சிடும். அது மாதிரி நம்முடைய பாவங்களை எல்லாம் நீக்குவதற்கு எத்தனை பிறப்புகள்ல செஞ்ச பாவங்கள் அத்தனை பாவங்களும் நீக்குவதற்கு ஒரே ஒரு நமச்சிவாயம் போதும். கல்லுல கட்டி கடல்ல போடுற பொழுது சேக்கிழ பெருமான் சொல்றாருங்க, உலக மக்கள் சாதாரண உலக மக்களவே பிறவி கடல் இருந்து நீக்கக்கூடியது அஞ்செழுத்து. அப்படிப்பட்ட அஞ்செழுத்து நாவுக்கரசு பெருமானை கல்லுல மிதக்க வச்சதுன்னு பெரிய அதை பெருசா சொல்லணுமா அப்படின்னு சொல்றாரு. ஆமா, இருவினை பாசமும் மும்மலக்கள் ஆர்த்தலின் வருபவ கடல் வீழ் மாக்கள் ஏறிட அருளுமை அஞ்செழுத்து அரசினை ஒருகள் மேல் ஏற்றிடல் உரைத்தல் வேண்டுமோ. சாதாரண உலக மக்களே பிறவை குழியிலிருந்து மேல் எடுக்கக்கூடிய அஞ்செழுத்து நாவுக்கரசு பெருமான் கரையேறினதை பெருசா சொல்லணுமா அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருடைய தகுதிக்கு இதெல்லாம் ஒன்றும் பெருசு இல்லை இல்லைங்களா. நமக்கா இருந்தா பெருசுதான். ஆனா அவருக்கு இதெல்லாம் ஒரு பெரிய இது இல்லை. அவர் இதை விட பெரிய அருளாளர் என்று சொல்லி அந்த இடத்துல சொல்லுவாருங்க.
அப்படி அஞ்செழுத்து ரொம்ப ரொம்ப நமக்கு முக்கியங்க. அது திருக்கையிலை குன்றையான் திருநீர் அப்படின்னு சொன்னார். 5 எழுத்தும் திருநீரும் தான் நமக்கு சாதனங்கள் என்று சொல்லி, இவை சாதனங்கள் எனப்படும் திருநீரும் 5 எழுத்தும் சார்பு கொள்ளாதோர் திருக்கோயில் புகுவதற்கு தகுதியற்றவர் என்று ஆன்றோர் துணை பண்ணார். நம்ம திருநீரு 5 எழுத்து கண்டிப்பா நமக்கு வேணுங்க, இல்லைன்னா அதுக்கு கோயிலுக்கு போறதுக்கே தகுதி இல்லை. 5 எழுத்தை மறக்கவே கூடாது. 5 எழுத்தை மறந்தா அந்த நெஞ்சு எப்படி இருக்கும் அப்படிங்கறது சேக்கிழார் பெருமான் தடுத்தாட்கொண்ட புராணத்தில் சொல்றாரு. மாலை நேரம் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பறவையாரை பார்த்துட்டு அந்த நாள் இரவு மாலை நேரம், இரவு வர்றதுக்கு முன்னாடி சூரியன் மறைஞ்சாச்சும் இந்த நிலவு வரல, நிலவு வருவதற்கு முன்பாக இருக்கக்கூடிய அந்த நேரத்தை சொல்றாரு சேக்கிழார் பெருமான். ஒரு 3 உவமை சொல்றாருங்க. வஞ்சின் மெல்லடி பாவையர் உள்ளமும் வஞ்ச மாக்கள் வல்வினையும் அரணஞ்செழுத்து உணர அறிவில்லோர் நெஞ்சமும் என்ன இருண்டது நீண்டவான் அப்படின்னு. எப்படி பாருங்க, பஞ்சின் மெல்லடி பாவையர் உள்ள அந்த இருண்ட வானத்துக்கு சொல்றாருங்க விலை மாதருடைய எண்ணம் போல் இருந்ததுனாரு. அப்புறம் சொன்னாரு வஞ்ச மாக்கள் வல்வினையும் அப்படின்னாரு. நல்ல தீமையே செய்யக்கூடிய மக்களுடைய வினைகள் அப்படி இருந்தது அப்படின்னு சொல்றாருங்க. அதே மாதிரி அரண் அஞ்செழுத்து உணரா அறிவில்லோர் நெஞ்சம் உண்டு. அஞ்செழுத்த நினைக்காத உணராத இருக்கக்கூடிய நெஞ்சு அப்படி இருண்டு கிடக்குமா அப்படின்னா எப்பொழுதும் அஞ்செழுத்து சொல்லிட்டே இருக்கும். துஞ்சிருள் காலை மாலை தொடர்ச்சியை மறந்திராதே அஞ்செழுத்து ஓதினாலும் அரண்மனை கண்பதாகும். வஞ்சனை பால் சோறாக்கி வழக்கில் அமர்ந்த நஞ்சமுதாக்கி வித்தான் அணிப்பள்ளி அடிகளார் என்றார். சமணர்கள் கொடுத்த பால் சோறு எப்படி அமிர்தம், நஞ்சு கலந்த பால் சோறு எப்படி அமிர்தமா மாறுச்சு அப்படின்னா துஞ்சிருள் காலை மாலை தொடர்ச்சியை மறந்திராத அஞ்செழுத்து ஓதினாலும் அப்படின்னா காலை மாலை என்று சொல்லி எந்த நேரமும் நாவுக்கரசு பெருமான் அஞ்செழுத்து சொல்லிட்டே இருந்தார். அதனால அந்த விஷங்கலந்த பால் சோறு அமிர்தமாக மாறியது என்று சொல்லி நனிப்பள்ளி தேவாரத்துல சொல்றாரு. அஞ்செழுத்து தான் நமக்கு ஆயுதம், அத்திரமாவன அஞ்செழுத்துமே என்று சொல்லி நமக்கு பெரியவங்க சொல்லியிருக்காங்க, திருமுறைகள் சொல்லுது. இப்படி திருக்கையிலை குன்றுடையார் திருநீர், இது திருநீர் அப்படிங்கிறது யாரு? பெருமானுடைய திருநீர். தன்னுணர வேண்டி தனதுருவை தான் கொடுத்து தன்னுணரும் நேசத்தார்பால் ததினை போல பாசத்தாருக்கின்றான் பதினார். சிவஞான போதத்துல 2ஆம் நூற்பாவில் வருதுங்க. 12ஆம் சூத்திரத்துல 2ஆம் நூற்பாவில் தன்னுணர வேண்டி தனதுருவை தான் கொடுத்தனர். அப்ப தன்னை உணர வேண்டும் என்பதற்காக தனது உருவமாக இருக்கக்கூடிய திருநீற்றையும் உருத்தராக்கத்தையும் சாமி நமக்கு கொடுத்திருக்காரு. அப்படி உணரக்கூடியவங்களுக்கு எப்படி இருப்பாரு? தயிரில் நெய் போல இருப்பாரு. அதை உணராதவங்களுக்கு பாலில நெய்ன்னு கூட சொல்லல, இன்றாம் பதி அப்படின்ட்டார். பாசத்தாருக்கு இன்றாம் பதி அப்படின்ட்டார். அருமையான இடம். தன்னுணர வேண்டி தனதுரும் நேசத்தார், தன்னுணர வேண்டி தனதுருவை தான் கொடுத்து அப்படின்னார். அப்ப திருநீர் அப்படிங்கிறது இறைவனுடைய உருவம். அதனால திருநீர் தான் நமக்கு ரொம்ப முக்கியங்க. 5 எழுத்தும் திருநீரும் தான். ஓதி 5 எழுத்தும் உணர்வாருக்கு பேதமின்றி அவரவர் உள்ளத்தை மாறும் தாமும் மகிழ்வர்மார் பேர் திருமார் பேர் தேவாரத்தில் அப்பர் சாமிகள் சொல்றாரு. திருநீர் கொடுத்தார், திருநீர் அணிதல் என்று சொல்லி நீரணி இந்த சரியத்துல தான் வருது. இது முதல்ல பார்த்துட்ட மாட்டிருக்கு. நீரணிந்தார் அகத்திரளும் நிறையங்கள் புறத்திரளும் மாறவரும் திருப்பள்ளி எழுச்சினார். நாவுக்கரசு பெருமான் வந்த நேரம் எப்படின்னா நீரணிந்தார் அகத்திரளும் நிறைகங்கள் புறத்திரளும் மாறவரும் திருப்பள்ளி எழுச்சினார். திருநீர் அணிந்தா அகையரில் போகுமா? அகையரில் எனக்கு என்ன? நமக்கு ஆணவ மலம். அப்புறம் சூரியன் வந்தா புறையரில் போகும். இதுலதான் வருது, பார்த்துட்டோம். நீரணிந்தார் அகத்திரளும் நிறைகங்கள் புறத்திரளும் மாறுவலும் அவர் வந்த நேரம் திருப்பள்ளி காலம், திருப்பள்ளி எழுச்சி காலம். அப்படி அந்த இடத்த சொல்வார் என்று சொல்லி திருநீரும் 5 எழுத்தும் என்று சொல்லி சொல்றாரு. ஆமா, திருநீற்று திருப்பதிகத்தில் அதை பத்தி நிறைய சொல்லப்பட்டிருக்கு. இப்போ அவரை சமணத்திலிருந்து நம்ம சைவத்துக்கு கொண்டு வருவதற்கு என்ன செஞ்சாங்க அப்படின்னா பின்னாடி தான் வருது. அடுத்த வாரம் நம்ம பார்த்துக்கலாம். நீரணிந்தார் அகத்திரல், திருநீர் எப்படி பூசினார் அப்படிங்கிறதெல்லாம் அடுத்த வாரம் நம்ம அடுத்த வகுப்பில் நம்ம இந்த அளவுக்கு நாம் இன்று நிறைவு செஞ்சு இப்போ சமணத்தில் இருந்த நாவுக்கரசு பெருமானை எப்படி ஆட்கொண்டார் அம்மா அப்படின்னா திருநீரும், அதாவது திரு கையிலை குன்றுடையான் திருநீரும் 5 எழுத்தையும் ஓதி திருநீரை கொடுத்தாங்க. ஒரு உடம்பு பூரா பூசிட்டார். நெத்தியில மட்டும் வைக்கல, உடம்பு பூரா அப்படி பூசிட்டாரு. எப்படி வாங்கினார் அப்படிங்கறதே சொல்றாங்க இல்லையா? திருவாளன் திருநீர் திலகவதியார் அளிப்ப பெருவாழ்வு வந்ததென பெருந்தகையார் பணிந்தார். அப்ப திருவாளன் திருநீர் என்ன? சிவபெருமானுடைய திருநீர். திருவாளன்னா சிவபெருமான். முக்தி திருவை ஆள்பவன் சொல்லி சிவபெருமான் உரையில சொல்றாருங்க. பெரிய புராணத்துல 6 இடங்கள்ல திருவாளன் வரும். அதுல 4 இடம் சாமியை பத்தி தான் வரும், 2 இடம் சுந்தரரை பத்தி வரும். வேற யாரை பத்தி திருவாளன் சேக்கிழார் பெருமான் சொல்லவே இல்லை. 2 இடங்கள் சுந்தரரை பத்தி. உயிரளித்த திருவாளன் நம்ம அவிநாசி எம்பதியில, தேசமுய திருத்தொண்ட தொகைமன் படைத்த திருவாளன்.
வேற எந்த நாயன்மாரையும் திருவாளன் சொல்லல. ஞானசம்பந்த பெருமான் புராணத்துல 2 இடத்துல வருது, இறைவனை பற்றி தான் திருவாளன் சொல்றாரு. நாவுக்கரசு பெருமானத்துல இறைவனை பற்றி தான், ஆனாய நாயனர் புராணத்துல இறைவனை பற்றி தான். அப்ப அடியார்களை திருவாளன் சொன்ன ஒரே இடம், ஒரே நாயன்மார் சுந்தரமூர்த்தி சாமிகள் தான். அதனால திருவாளன் அப்படிங்கிறது முக்தி திருவை ஆள்பவன் அப்படின்னாரு. அப்ப முக்தி கொடுக்கக்கூடிய பரம்பொருள் ஒண்ணுதான் முக்தி கொடுக்க முடியும். சுந்தரருக்கு அந்த இதை கொடுத்து சொல்லியிருக்கிறாரு சேக்கிழார் பெருமான் என்று சொல்லி, அடுத்த வாரம் நம்ம அதெல்லாம் சிந்திக்கலாம் என்று சொல்லி இந்த அளவில் நாம நிறைவு செய்யலாம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலை துள்ளமும் ஒங்கிட மன்றுளார் அடியார் அவர் வான்புகள் நின்றதெங்கும் நிலவி உலகலாம். வான்புகள் வளாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அரங்கல் உங்க நெற்றவும் வேலி வாழ்க மேன்மைகுள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகுள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகுள் சைவநீதி விளங்குக உலகம். நம பார்வதி பதையே தென்னாருடைய சிவனே போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, செவ்வாய் கனகத்திரளே போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு. பாடசாலையினுடைய